والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாரந்தோறும் நடைபெற்று வருகின்ற இந்த வகுப்பிலே இன்றைய தினம் ரமதானை முன்வைத்து ஹராத்தை விட்டு தவிர்த்து கொள்வோம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக எங்களுக்கு தெரியும், இன்னும் ஓரிரண்டு தினங்களிலே புனிதமான ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அனைவரும் அடைய இருக்கின்றோம். பொதுவாக அநேகமான முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏனைய 11 மாதங்களிலும் இபாதத்துகளுக்கும் அமல்களுக்கும் கொடுக்காத முக்கியத்துவத்தை ரமதானுடைய மாதத்திலே கொடுப்பார்கள். அதே போன்று ஏனைய 11 மாதங்களிலேயும் கடைபிடிக்க முடியாத அந்த பக்தி என்று சொல்றோம் இல்லையா, ஒரு பக்குவம், தங்களை பாதுகாத்துக் கொள்ளுதல், பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுதல் என்பது ஏனைய 11 மாதங்களை விடவும் ரமதானுடைய மாதத்திலே கூடுதலாக கவனம் செலுத்துவார்கள். எனவே சகோதரர்களை, அந்த அடிப்படையில் வித்தியாசமான ஒரு மாற்றத்தை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் இன்ஷா அல்லாஹ் அந்த புனிதமான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்கள் அனைவருக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தலைப்பை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்கள், எங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக நாங்கள் 2-3 வருடங்களாக இதே மஸ்ஜிதில் 2-3 வருடங்களாக இஸ்லாம் கூறும் பொருளாதாரம் என்ற தலைப்பிலே கிட்டத்தட்ட 12 வகுப்புகளும், நவீன பொருளாதாரத்துக்குரிய இஸ்லாமிய தீர்வுகள் என்று 10க்கும் மேற்பட்ட வகுப்புகள், இப்படி நான் நினைக்கிறேன் பொருளாதாரம் சம்பந்தமாக 180% பாடங்களை இந்த மஸ்ஜிதிலே நாங்கள் வகுப்பாக நடத்தி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களை, இன்றைய தினமும் எங்களுக்கு முன்னால் ரமதான் வரப்போகிறது. எங்களுடைய பொருளாதாரத்திலே, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஹராம் சம்பந்தப்பட்டிருக்குமாக இருந்தால் அவைகளை விட்டு முழுமையாக நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சில ஞாபகமூட்டல்களை உங்களுக்கு செய்யலாம்னு ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தில் சில விடயத்துக்கு நாங்கள் ஹலால் என்றோம், சில விடயங்களுக்கு ஹராம் என்கிறோம், சில விடயத்துக்கு இது சந்தேகம் அப்படின்னு சொல்றோம். ஹராம் என்ற ஹலால் எங்களுக்கு தெளிவு, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு அதை பாவிப்பதற்கு, அந்த முறையில் வியாபாரம் செய்வதற்கு, அல்லது குறிப்பிட்ட ஒரு வியாபாரத்தை அல்லது குறிப்பிட்ட ஒரு கொடுக்கல் வாங்கலை இஸ்லாம் எங்களுக்கு அனுமதித்ததை நாங்கள் ஹலால் என்கிறோம். எந்த பொருளாதாரத்தை, எந்த கொடுக்கல் வாங்கலை, எந்த வியாபாரத்தை, எந்த மெத்தடுகளை இஸ்லாம் கூடாது, இது தடை என்று சொல்லி இருக்கிறதோ அதுக்கு நாங்கள் ஹராம் என்கிறோம். ஹராத்துக்குரிய தாரீஃபை சிம்பிளாக சொல்றதாக இருந்தால், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் கண்டிப்பாக இதை நீங்கள் விட்டுத்தான் ஆக வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று எதற்கெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, எதுவெல்லாம் கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களோ அவைகள் அனைத்துமே ஹராம் என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக ஹராம், இது கூடாது, இது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த வார்த்தையை அல் குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் எந்தெந்த முறைகளிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க என்பதை ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். அதற்கு பின்னால் நாங்கள் ஒவ்வொன்றாக இது ஹராம், இது ஏன் நாங்கள் இன்னும் தவிர்த்து கொள்ளாமல் இருக்கிறோம், இதற்குரிய காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். முதலாவதாக சகோதரர்களே,
அல் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற நேரம், ஹதீசுகளை வாசித்துக் கொண்டிருக்கிற நேரம் நீங்கள் அதனுடைய டிரான்ஸ்லேஷனை பார்க்கணும்னு உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் தஆலா அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விலக்கல் வாக்கியத்திலே பேசி இருப்பாங்க. உதாரணத்துக்கு குர்ஆன்ல வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நீங்கள் நெருங்காதீர்கள். இப்ப அல்லாஹ் விலக்கல் வாக்கியத்தை சொல்றான். நீங்கள் தங்கம் வெள்ளி பாத்திரங்களிலே உணவுகளை சாப்பிடாதீர்கள் அப்படின்றான். நீங்க தனிமையாக, அதாவது மஹரம் இல்லாத பெண்களுடன் தனிமையில் தங்கிவிடாதீர்கள் அப்படின்னு அந்த விலக்கல் வாக்கியத்திலே எதுவெல்லாம் குர்ஆனிலேயும் ஹதீஸ்லயும் வந்திருக்கிறதோ அவைகள் அனைத்தும் ஹராம். இப்ப நீங்க ஹராமா என்னன்னு விளங்கணுமே. ரைட். இரண்டாவது லஃப்லத்து தஹரீம், அல் குர்ஆனிலும் ஹதீஸ்லயும் தெளிவாக ஹராம் என்ற வார்த்தை குறித்து வரும். உதாரணத்துக்கு குர்ஆன்ல ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, செத்த பிராணிகள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னது என்ன, விலக்கல் வாக்கியத்திலே வரும். இது வானாம், இது நெருங்க வானாம், இது செய்யக்கூடாது, இப்படி இந்த மெத்தட்ல வரதும் ஹராம் தான். இரண்டாவது என்ன சொன்னேன், திட்ட தெளிவாக அரபிக் வார்த்தையில ஹராம் என்றே வரும். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, செத்த பிராணிகள் உங்களுக்கு ஹராம், வத்தம் அதாவது இரத்தம் ஹராம், அப்படி அப்படின்னு வருது. வலஹ்முல் ஹின்ஸீர், பன்றி இறைச்சி ஹராம் அப்படின்னு வருது. மூணாவது அத்தஸ்ரீஹு பிஅதமில் ஹில், குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ தெளிவாக வரும் இது உங்களுக்கு ஹலால் கிடையாது அப்படின்னு வரும். அப்ப ஹலால் கிடையாதுன்னா ஒரு ஆப்போசிட் என்ன, ஹராம் தான். பாருங்க, ஒரு ஹதீஸ் வருது, லா யஹில்லு மாலு முஸ்லிமின் இல்லா பிதீபி நஃப்ஸி, ஒரு முஸ்லிமுடைய பொருளாதாரம் இன்னொருத்தருக்கு ஹலால் ஆகாது அவர் விரும்பினாலே தவிர. இப்ப ஒருத்தருக்கு போய் பலவந்தமாக கூட காசை நாம் பறிச்செடுத்தா அது எனக்கு ஹராம். ஹதீஸ் எப்படி வருது, நீங்க விரும்பி கொடுக்காமல் அந்த பணத்தையோ அந்த பொருளாதாரத்தை நான் எடுத்தால் அது எனக்கு ஹலாலாக மாட்டாது அப்படின்னு என்ன அர்த்தம், ஹலாலாக மாட்டாதனால் அது ஹராம். இப்படியும் வாசகங்கள் வரும். நாலாவது மா யதரத்தபு அலல் ஃபிஅலி மினல் உகூபா, அல் குர்ஆனிலே ஹதீஸ்லயோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை சொல்லி இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு வரக்கூடியதும் ஹராம் தான். உதாரணத்துக்கு பாருங்களேன், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த ரெண்டு பேருக்கும் ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா மிஅத ஜல்தா, ரெண்டு பேருக்கும் அவங்க கல்யாணம் முடிக்க முன்னாடி, இப்ப கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு விபச்சாரம் செஞ்சா அவங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லை, கல்லால் அடிச்சு கொள்ளணும்னு சட்டம் இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி யாராவது விபச்சாரம் செய்வாங்களாக இருந்தால் அவங்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா, 100 கசையடி அடிக்கணும் அப்படின்னு வருது. அப்ப அந்த தண்டனை வந்திருக்கு. அப்ப எந்த காரியத்துக்கு இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்டனை இருக்குதுன்னு வந்திருக்கிறதோ அவைகளும் ஹராம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கமாண்ட்ல ஏவல் வாக்கியத்துல வரும். ஃபர்ஸ்டுக்கு பார்த்தோம் விலக்கல், இதை செஞ்சிடாதீங்கன்னு. இப்ப அஞ்சாவது பார்க்க போறோம் என்ன தெரியுமா, ஏவல் வாக்கியத்துல வரும் இதை நீங்க செஞ்சிரவானம். உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா இஜ்தனிபு அஸ்ஸப்அல் மூபிகாத், உங்க பாவங்கள் அதாவது நன்மைகள் எல்லாம் அட்டியோடு அழிக்கக்கூடிய 7 பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு கமாண்ட் பண்றோம். இதை செஞ்சிட வாரம் சொல்லாம தவிர்த்து கொள்ளுங்கன்றோம். இப்படி வரக்கூடிய விஷயங்களும் இது ஹராம் என்பதனால விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக அல் வஈது அலல் ஃபிஅல், ஃபர்ஸ்டுக்கு பார்த்தது ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன தண்டனை என்று. இன்னொரு விஷயம் ஹராத்துக்குரிய இன்னொரு மெத்தட் என்ன தெரியுமா, இதை செஞ்சீங்கன்னா இப்படி எல்லாம் எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்தாலும் அது ஹராம் தான். உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் வருது, அல்லதி யஷ்ரபு ஃபி ஆனியத்தில் ஃபித்தா, யார் வெள்ளியால ஒரிஜினல் சில்வரால செய்யப்பட்ட பாத்திரத்தில் குடிக்கிறாங்களோ, அல்லது யஷ்ரபு ஃபி ஆனியத்தில் ஃபித்தா, வெள்ளி பாத்திரத்தில் யார் குடிக்கிறார்களோ ஃபைன்னமா யுஜர்ஜிரு ஃபீ பத்னிஹி நாரு ஜஹன்னம், அவங்க தன்னுடைய வயிற்றில வந்து நரக நெருப்பை நிரப்புகிறார்கள். நாங்க எல்லாரும் ஒரு சட்டம் படிச்சிருக்கிறோம், வெள்ளியால் ஒரிஜினல் சில்வரால செய்யப்பட்ட பாத்திரத்துல ஒரிஜினல் தங்கத்தால செய்யப்பட்ட பாத்திரத்துல குடிக்கிறது சாப்பிடுறது கூடாது, ஹராம். ஏற்கனவே நீங்க ஃபிக்ஹ்ல படிச்சிருப்பீங்க. எனவே சகோதரர்களே, நான் இந்த உதாரணங்களை ஏன் சொன்னேன் என்றால், சில ஆட்கள் வந்து சில விஷயங்கள் கூடாதுன்னு சொன்ன ஆதாரம் கேட்பாங்க தெரியுமா, மோன நீங்க இது ஹராம்னு சொன்னீங்க தானே, ஹராம் என்பதற்குரிய ஆதாரத்தை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு. இப்ப நாங்க தேடுறோம், பாருங்க இது ரசூல் அப்படி ஒண்ணும் சொல்ல வேணாம், சுத்தி வளைச்சலாம் சொல்ல வேணாம், ஹராம்னு காட்டுங்க பார்ப்போம் விடுவாங்க. எப்படி விளங்கப்படுத்துறது, அதுக்கு தான் என்ன சொல்றது, சில விஷயங்களை படிக்கிற நேரத்தில் அடிப்படைகளை படிக்கணும். அப்ப எங்களுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸ் ஆய்ந்தெடுத்த சஹாபாக்களுக்கு பின்னாடி வந்த தாபியங்கள் தபா தாபியங்கள் இமாம்கள் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தெளிவாக படிச்சு எங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக படிச்சு கொள்றதுக்கு வந்து பல மெத்தடுகளை காட்டி தந்திருக்கிறார். அப்ப உதாரணம், இப்ப நாங்க ஒரு விஷயம் இது ஹராமண்டா,
ஹராம்ன்றதுக்கு ஆதாரத்தை நீங்க கேட்கிறீங்க. குர்ஆன் ஹதீஸ் எல்லாத்துக்கும் ஹராம் என்ற வார்த்தை மூலமாகத்தான் தடை செய்யப்பட்டிருக்கணும் கட்டாயம் இருக்குதா? இல்ல. அதனால நான் 6 மெத்தடுகளை சொன்னேன். இப்படி வந்தாலும் ஹராம், இந்த மெத்தட்ல வந்தாலும் ஹராம், ரசூலுல வானாண்டாலும் ஹராம், ரசூலுல இதை செய்ய வானாண்டாலும் ஹராம், இதுக்கு தண்டனை வந்திருந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஹராம், அதுக்குரிய எச்சரிக்கை வந்தாலும் ஹராம். இது உசூலுடைய சட்டங்கள். எனவே சகோதரர்களே, முதல்ல ஆரம்பத்தில் நாம புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்திலே ஹராம் இது கூடாது என்பதை தீர்மானிப்பதற்கு லஃப்து தஹரீம் ஹராம் என்ற வார்த்தை மட்டும் வந்தால் தான் கூடாது என்ற சட்டம் கிடையாது. அது ஏதோ ஒரு அடிப்படையில இது வானாம், இது செஞ்சிடாதீங்க, இது கூடாது, இதை செஞ்சா இந்த பாவம் இருக்குது, இதை செஞ்சா இது செஞ்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு குற்றம், இப்படியான பல வார்த்தைகள்ல வருவது எல்லாமே ஹராம் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆரம்பமாக நான் இந்த விஷயத்தை கூட உள்ளத்துல நான் பதிய வைக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு சில ஆட்கள் செய்யற பிசினஸ்களை பார்த்து, சில ஆட்கள் செய்யற மெத்தடுகளை பார்த்து இது கூடாது இல்லையா, இது ஹராம் இல்லையா, நீங்க இதை செஞ்சிடாதீங்க, இது தவிர்த்து போகணும் கேட்டால் காட்டுங்க பார்ப்போம். இப்ப கடையில வந்து சிகரெட் விற்கிறது ஹராம் எல்லாரும் ஃபத்வா கொடுக்குறாங்க, பீடி விற்கிறது ஹராம் எல்லாரும் ஃபத்வா கொடுக்குறாங்க, சரிதானே? இப்ப கொஞ்சம் பேர் குதர்க்கவாதத்தை கேட்பாங்க, சரி மௌலவி இன்றைக்கு சிகரெட் விற்கிறது ஹராம் என்றதுக்குரிய ஆதாரத்தை எடுத்து காட்டினா நான் என்ன கடையை மூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போவான், இனிமேல் நான் பிசினஸ் பண்ணவே மாட்டோம், அவங்க சேலஞ்ச் பண்ணுவான். அப்ப பாருங்க பாபம், அப்ப சிகரெட் குடிக்கிறது ஹராம், சிகரெட் விற்கிறது ஹராம் என்றதுக்கு துணை ஆதாரங்கள் நிறையவே இருக்குது. அது ஒன்றும் சரி வராது. சிகரெட் என்ற வார்த்தையை காட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு புதிய புதிய பிசினஸ்கள் வருது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த வியாபார மெத்தடுகளும் இப்ப இன்றைக்கு புதிய புதிய பிசினஸ் எல்லாம் வந்திருக்குது இல்லையா? இன்னைக்கு மணி எக்ஸ்சேஞ்சிங் செய்யறாங்க, அன்றைக்கு ரசூலுல்லாஹி காலத்துல இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன், சரி புதிய பிசினஸ் ட்ராப் ஷிப்பிங் வந்திருக்குது, ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் வந்திருக்குது, அதே மாதிரி பிட்காயின் வந்திருக்குது, அதே மாதிரி இப்படி பல பல பிசினஸ், சரிதானே? இப்ப புதிய வியாபாரங்கள் ஆன்லைன்கள்ல வேற வேற நாடுகள்ல வேற வேற ஊர்கள் அறிமுகமாகிற நேரத்துல இந்த வாலிபர்கள் அல்லது அவங்களோட சமூகம் அவங்களாக தீர்மானிச்சிருவாங்க தெரியுமா, இதை செஞ்சுட்டு போகும். இல்ல ஒரு மௌலவிட்ட கேட்போம்னா, மௌலவி மாட்ட கேட்டு என்னது செய்யறது, இது ரசூல் நபியுடைய காலத்துல இருந்த வியாபாரமா, இதுக்கு அவங்களுக்கு ஃபத்வா தெரியணுமா, இதுக்கு ஹதீஸ் தெரியணுமா, பிட்காயின் கூடுமா கூடாது என்பது ஹதீஸ் தெரியணுமா, உங்களுக்கு ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் ஹராமா ஹலாலானது ஹதீஸ் தெரியணுமா, சொல்லுங்க பாபம். ட்ராப் ஷிப்பிங் என்ற வியாபாரம் கூடுமா கூடாது ஹதீஸ்ல காட்டலுமா, ட்ராப் ஷிப்பிங் என்ற வார்த்தை காட்டணும் காட்டலுமா? எனவே சகோதரர்களே, முஸ்லிம்களாகி நாங்க படிக்கணும். எப்படி படிக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாமிஉல் கலீம், சில விஷயங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை துனியா முடியும் வரைக்கும் எந்தெந்த வியாபாரங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்படுமோ அது ஹராமா ஹலாலா என்பதை தீர்மானிக்கிறதுக்குரிய ஃபத்வாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன ஒரு வார்த்தையில் ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனவே யாரோட உள்ளத்திலேயாவது ஒரு இந்த தப்பான எண்ணம், என்ன தப்பான எண்ணம், இப்ப நவீன உலகத்தில் அறிமுகமாகிற வியாபாரங்கள் ஹராமா ஹலாலான தீர்மானிக்கிறது இவங்கள்ட்ட ஹதீஸும் இல்ல, குர்ஆன் வசனமும் இல்ல, ஃபியூச்சர்ல இப்ப எவ்வளவு வரப்போகுது, முன்னுக்கு வார காலம் சகோதரர்களே, இலங்கையில எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க பேசுறோம். ஒவ்வொரு நாடுகள் நடக்கிற பிசினஸ் மெத்தடை பாக்குற நேரத்துல தலை சுத்தி நிற்கும். அப்ப வாலிபர்கள் நினைக்கிறாங்க தெரியுமா, இது கேட்கறதுக்கும் ஆள் இல்ல, இது விளக்கப்படுத்துறதுக்கும் ஆள் இல்ல, நாங்க எங்கட இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போவோம். அப்படி அல்ல, துனியா முடியும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் தோன்றுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது, லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி ஸாஹிரீன அலல் ஹக், இந்த உம்மத்துல கடைசி துனியா முடியும் வரைக்கும் ஹக்கில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருப்பார்கள். லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும், ஆட்கள் வந்து அவங்களை நக்கல் அடிச்சு நையாண்டி பண்ணி அவங்களை இழிவுபடுத்தினாலும் அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் நடக்காது. அந்த ஹக்குல் உள்ளவங்க நின்று கொண்டே இருப்பாங்க. எனவே யாரும் நினைச்சிருவானும் புதிதாக வார மசாலாக்களுக்கு இன்றைக்கு ஃபத்வா தேவையில்லான்னு யாரும் நினைச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் மார்க்க தீர்வு இருக்குது. சம்டைம் கேட்டோடனே சொல்லலாம் இருக்கும். இப்ப நீங்க ஒரு புதிய ஒரு சிஸ்டத்தை கேட்கறீங்க, இது கூடுமா கூடாது, இது ஹராமா ஹலாலான்னு கேட்கறீங்க. அப்ப சில நேரம் நமக்கு அறிமுகம் இல்லாத ஒன்றாக இருந்தால் நீங்க கேட்கிற விஷயம் புதிதாக இருக்கிறது, எனக்கு புதுசு, உதாரணத்துக்கு எனக்கு புதிதாக இருக்கிறது, நம்ம தேடி பார்ப்போம். ஒரு 1 வீக் டைம் தாங்க, 2 வீக்ஸ் டைம் தாங்க, நம்ம கேட்கலாம். அதை தேடி பார்த்தோம்டா எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு ஆலிம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருப்பார், உதாரணத்துக்கு. எனவே இஸ்லாத்துல வந்து ஃபத்வா இல்லைன்னு யாரும் நாங்க எதையும் செஞ்சுட்டு போகலாம் நினைச்சிருவாங்க. இது ஆரம்பமாக நீங்க உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக தாய்மார்கள் இருந்தால், தந்தைமார்கள், பெற்றோர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்களோட பிள்ளைகள் ஒரு வியாபாரத்தை செலக்ட் பண்ற நேரம், இப்ப நீங்க நிறைய படிக்க வைக்கிறீங்க, நிறைய சல்லி செலவழிச்சு படிக்க வைக்கிறீங்க. இப்ப கூட பிள்ளைகள் வந்து சொல்றாங்க, உம்மா எனக்கு ஒரு பிசினஸ் ஒன்று செட் ஆகி இருக்குது, கிட்டத்தட்ட மந்த்லி வந்து ஒரு 3 lakhs 4 lakhs ஏர்ன் பண்ணலாம்.
மந்த்லி 10 lakhs earn பண்ணலாம், வெளியே போறத வீட்டுக்குள்ள இருந்தே செஞ்சிடலாம். உமாக்கு சரியான சந்தோஷம். அப்படியா எல்லாத்தையும் சொல்றது, எங்க மகனுக்கு இப்படி ஒரு பிசினஸ் ஒன்று பட்டு இருக்குது, அவருக்கு ஒரு வாசம் ஒன்று பட்டு இருக்குது. முதல்ல நீங்க சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி மகன்கிட்ட கேட்கணும் தெரியுமா, மகனே அல்லது மகளே, நீ செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய பிசினஸ் இஸ்லாத்துல ஹராமா ஹலால்னு பாத்தியா? ஃபர்ஸ்ட் லட்சத்தை பத்தி பேசாத, கோடியை பத்தி பேசாத, முதல்ல பார்க்கணும் இது ஹலால ஹராம், இதை பாருங்க. அப்ப அந்த பிள்ளைகள் ஒரு ஸ்டெப் நிற்பாங்க. அடே உம்மா கிட்ட வந்து சந்தோஷமான செய்தியை சொன்னா எங்க உம்மா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லாம முதலாவது கேட்கிற கேள்வி என்ன? நீ செலக்ட் பண்ணி செய்ய போற வியாபாரம் ஹராமா ஹலாலன்னு தான் கேட்கிறாங்க. அது நல்லம். அப்ப அவ தேட வைங்க, அது தேட வைங்க. தேட வச்சுட்டு மார்க்கத்துல கூடும் என்ற அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உனக்கு ஏதோ பரக்கத் செஞ்சிருக்கிறான், அந்த புள்ளைய பாராட்டி மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்து அதுல கண்டினியூ பண்ண வைங்க. இல்ல அந்த புள்ள செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு முரண் யாரோ நண்பர்கள் சொன்னதை கேட்டு வந்திருக்கிறாங்க, அல்லது பேஸ்புக்ல எட்டோன்னு பார்த்துட்டு நம்பிக்கையில வந்திருக்கிறாங்க, யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ பார்த்து போட்டு என்ன அது சரிதான அந்த மைண்ட் செட்ல வந்திருப்பாங்க. அப்ப சில நேரம் ஹராமான பிசினஸ் ஆக இருக்கும், சில நேரம் மார்க்கத்துக்கு முரணான வியாபாரமாக இருக்கும். அப்ப அந்த நேரத்துல உங்களோட பிள்ளைகளை ஸ்டாப் பண்ணீங்க பாரு, நீ படிச்சிருக்கிற அல்லாஹ் உனக்கு இதை விட நல்ல ஒரு வியாபாரத்தை தருவாய், இது மார்க்கத்தில் தடையாக இருக்கிறது, இதை விட்டுறேன்னு உங்களுக்கு என்ன செய்யலாம், தரபியா கொடுக்கலாம். ஏன் தெரியுமா சகோதரர்களை சொல்றேன், இப்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எப்படியாப்பட்ட காலம் தெரியுமா? இப்ப நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பாக்குறது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு வந்து முஃப்திமார்களை விட ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஆலிம்களை விட இன்றைக்கு யூடியூபர்ஸ் மாதிரி இஸ்லாமிய ஃபத்வாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அன்னைக்கு ஒருத்தர் மதரசாவுக்கு போய் பேர்தேக்கு வந்து கேக் வெட்டுறான். ஒரு மதரசாவில் ஒரு யூடியூபர் வந்து பேர்தே கேக் வெட்டுறான். பக்கத்தில் அந்த மதரசாவில் படிச்சு கொடுக்கக்கூடிய ஹசரத்மாரும் இருக்கிறாங்க, என்ன ஞாபகத்துக்கு இருக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்க இவருடைய பேர்தேக்கு வந்து இந்த கேக் இந்த மதரசால பற்றி பங்குடுறோம், யாரும் பாக்குறவங்க யாரும் ஹராமா ஹலால்னு பேசிட்டு வரவாங்க, நாங்க பேர்தே கொண்டாடல கேக் வெட்டுறோம். அட இந்த யூடியூபர் வந்து செய்யற வேலையை மார்க்கம் படித்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. காலம் மாறுது. ஏன்னா அவன் ஏதோ மதரசாக்கு போய் ஹெல்ப் பண்றான்றதுனால வந்து மார்க்கத்துக்கு முரணானவங்க செய்ய விடலுமா? செய்ய முடியாது. அப்ப இன்றைக்கு காலம் எப்படி போகுது என்றால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ர், வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடினா. எனக்கு ஒரு தேவை வருது, எனக்கு கஷ்டம் வருது என்ற நேரத்துல வந்து நான் ஹராம் ஹலால்னு பாக்குறதுக்கு ரெடி இல்லை. எனக்கு முன்னாடி சில நேரம் மார்க்கத்தை வளைச்சு பேசுவான், மார்க்கத்துக்கு எதிராக பேசுவான். நான் அந்த இடத்துல அவரை சுட்டி காட்டணும், சுட்டி காட்டினா எனக்கு சேப் நிறையாது என்று இருந்தால், சுட்டி காட்டினா எனக்கு வருமானம் குறையுமாக நான் சும்மா இருக்கிறேன். எனக்கு அந்த இடத்துல சுட்டி காட்டுவதற்கு சக்தி இல்லை, நாட்டு சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, நிர்பந்தமான சூழ்நிலைன்னா அது வேற சப்ஜெக்ட், அதுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குது. ஆனா இது எங்கட வீட்டுக்குள்ள எங்க ஏரியா உள்ளுக்கு வந்து எங்க மதரசா உள்ளுக்கு வந்து சாதாரண ஃபத்வா கொடுத்துட்டு போறான், அவன் இன்னும் பெரிய முஃப்தி மாதிரி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க மிச்சம் கவனமா இருக்கணும். மார்க்க விஷயம் கேட்கிற நேரத்துல மார்க்கத்தை ஃபாலோ பண்றது எங்க பிள்ளைகள் யாருக்கு பின்னால போறான், யார்கிட்ட போய் ஃபத்வாக்களை கேட்கிறாங்க. ஹராம் ஹலால் ஃபத்வா என்பது நினைச்ச மாதிரி கொடுக்கல. லா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துகுமுல் கதிப ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன் லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஹராமா ஹலாலான்னு சிம்பிளா சொல்லிட்டு போகல. நீங்க ஹலாலுக்கு ஹராம்னு ஃபத்வா கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் ரசூல் மீது போய் இட்டு கட்டின மாதிரி வந்து, அதே மாதிரி ஹராத்துக்கு ஹலால் ஃபத்வா கொடுத்தீங்கன்னா அதுவும் அப்படித்தான். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதற்கு எதிராக நாங்கள் ஃபத்வா கொடுத்த மாதிரி பாவம் வந்துடும். எனவே சகோதரர்களே, ஹராம் ஹலால் விஷயத்துல நாங்கள் மிக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்றைக்கு கூடுதலாக ஹராத்தை பத்தி பேச வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நாங்க ஏற்றுக்கொண்டோ ஏற்றுக்கொள்ளலையோ, நாம் வாழக்கூடிய இலங்கை நாட்டு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி என்பது அது ஜீரோன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அதில் பாதாளத்துக்குள்ள போகுது. மக்கள் தொழில் இல்லாம பாதிக்கப்படுறாங்க, செஞ்சு கொண்ட பிசினஸ்ல வந்து வருமானம் குறைவது பாதிக்கப்படுறாங்க, பிசினஸ்ல நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிச்சு, இப்ப ப்ராஃபிட் குறவு. அவ்வளவுக்கு போட்டியும் பொறாமையும் இன்னைக்கு பஜார்ல நிறைஞ்சிருக்குது. கொஞ்சம் பேர் அந்த கொஸ்டுக்கு வந்து பிசினஸ் பண்ணி கொண்டு போறோம், அவனுக்கும் ஒன்றும் இல்லை, பஜார்ல அடுத்தவனுக்கும் ஒன்றும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து தூங்குறது, யாருக்கும் ப்ராஃபிட் இல்லை, இப்படி பிசினஸ் நடக்குது. அப்ப என்ன காரணம் என்ற சகோதரர்களே, பொருளாதார பிரச்சனைக்கு மனிதர்களை ஆட்டி படைச்சதுனால எப்படியோ அடுத்தவனை கீழே போட்டுட்டாவது நாம் முன்னுக்கு வரணும். ஹராத்தை சம்பாதித்தாவது என் மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கணும், ஹராத்தை சம்பாதிச்சாவது வாகனம் வாங்கணும், ஹராத்தை சம்பாதிச்சாவது வீட்டை கட்டணும், ஹராத்தை சம்பாதிச்சாவது மகளோட கல்யாணத்தை பெரிதா செய்யணும், ஹராத்தை சம்பாதிச்சாவது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடும். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் பேருடைய மனநிலை எப்படி தெரியுமா? துனியாவுல நாங்க எப்படியோ சம்பாதிச்சு மறுமையில் அல்லாஹ் இறக்கமானவன் இல்லையா, அல்லாஹ் எங்களை மன்னிப்பான் இல்லையா, அவங்களே மனசு அல்லாஹ் இறக்கமானவன் தான். ஆனா நீ தெரிஞ்சு ஹராத்தை செய்யற, தெரிஞ்சு மார்க்கத்துக்கு முரண் ரசூலுல்லாஹ் வானானது செஞ்சீங்கன்னா அல்லாஹ் மன்னிப்பானா?
வேணும்னு செய்றீங்களே, அல்லாஹ் நாடின மன்னிப்பார், வேறு விஷயம். ஆனா என்ன சொல்ல வர விஷயம் என்றா, நாங்க இந்த உலகத்துல சில விஷயங்களை சாதிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸை ஒரு புறமாக தள்ளிவிட்டு நாங்கள் ஹராத்தை நோக்கி படையெடுக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சோதனையை கொண்டு வந்து வைக்கும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸை பாருங்க. நாம் வாழக்கூடிய இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் புகாரியில 2083வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லயத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன், இந்த உம்மத்துக்கு ஒரு காலம் எதிர்காலத்துல வரும். இது எப்ப சொல்றாங்க? 1444 வருடங்களுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி. லயத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன், எங்க உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால், காசு வார வழியை பத்தி அவங்க ஒன்னும் யோசிக்க மாட்டாங்க. சல்லி வரணும், பொருளாதாரம் வரணும், அது எப்படி யோசிக்க மாட்டாங்க. அமின் ஹலாலின் அம்மின் ஹராம், எனக்கு எப்படியாவது ப்ராஃபிட் வந்தா போதும், எனக்கு எப்படியாவது காசு வந்தா போதும், சல்லி வந்தா போதும். ஆனால் ஹலால்ல வருதா ஹராத்துல வருதா என்பதை மக்கள் பார்க்காத ஒரு காலம் எங்க உம்மத்துக்கு வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைக்கு நானும் நீங்களும் வாழக்கூடிய காலம்தான் அந்த காலமாக இருக்குமோ நினைக்கின்ற அளவுக்கு 190% அந்த காலமாக இருக்குமா என்று நினைக்கின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு மக்களோட நிலைமை. ஹராம் ஹலாலை பத்தி பேசுறாரு. பஜார்ல போய், பிசினஸ்ல போய், பஜார்ல உள்ள வியாபாரிகள்கிட்ட போய் இது ஹராம் இது ஹலால்னு பேசினா முகத்தை பார்த்து கொஞ்சம் நேரம் சிரிப்பாங்க. ஹசரத், நீங்க சொல்ற மாதிரி வியாபாரம் பண்றா பஜார்ல உள்ள எல்லா கடையும் மூடணும் விடுவாங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ் பேணி போட செஞ்சுட்டு போறாங்க. நான் எல்லாரையும் குறை சொல்லல. இன்னைக்கு அதாவது மோஸ்ட் முகமது சொல்லுவாங்க, பெரும்பான்மையான வியாபாரிகள் நிலைமை சொல்றோம். இது மாற்றப்படணும் சகோதரர்களே, இது மாற்றப்படணும். இது மாற்றப்படணும் என்றால் மஸ்ஜிதுக்குள்ள மாத்திரம் பயான் செஞ்சு போதாது, மஸ்ஜிதுக்குள்ள மாத்திரம் கிளாஸ் செஞ்சு போதாது. ஒவ்வொரு ஊரிலையும் நான் நினைக்கிறேன் வியாபார சங்கங்கள் இருக்கும். எல்லா ஜமாத்தார்களும் சேர்ந்து, எல்லா கருத்துடையவர்களும் சேர்ந்து, அந்த பஜார்ல எத்தனை ஷாப் இருக்குதோ, எத்தனை வியாபார ஸ்தலங்கள் இருக்குதோ, எல்லாரும் சேர்ந்து ஒரு வியாபார சங்கம் ஊருக்கு இருக்கும். அந்த வியாபார சங்கத்தால பொதுவான முறையில பொதுவான ஒரு ஹால்லே மஸ்ஜிதிலேயோ பிசினஸ் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறைஞ்சது ஒரு 3 மாசம், குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கமாவது நடத்தப்படும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய வியாபாரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உண்மையிலே பிசினஸ் பத்தி தெரியாது. சம்டைம்ஸ் சொன்னா கேட்டுக்கொள்வாங்க. இப்ப 100 வியாபாரிகள் ஒன்று சேர்த்து வைங்களேன், அவங்களுக்கு நாங்க பொதுவான செய்திகளை சொல்றோம், இது ஹலால் இது ஹராம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 10 பேர் மாறணும் வைங்களேன். ஏன்னா நாங்க 2 பேர் மாறி வேறு இல்லை, பஜார்ல மோர் தென் 50% மாறணும். அப்பதான் எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு வியாபார பயணத்தை ஆரம்பிக்கலாம். இது என்னண்டா, இப்ப நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க, இந்த பொருளை வாங்கி கலப்படம் ஒண்ணு செய்யப்படாது, குவாலிட்டியை குறைச்சிடப்படாது, இதுல விலை இதுதான் நீங்க பஜார்ல நீங்க சூக்கேஸ்ல வச்சீங்கன்னா அது அப்படியே இருக்கும். அடுத்தவன் கடையில வந்து கலப்படத்தை பண்ணுவான், அவன் வித்துட்டு போவான். ஒரு நாளைக்கு ஒரு 500-600 பீசஸ் வித்துட்டு போவான், 500-600 கிலோ விற்பான். நீங்க ஒரு கிலோவையும் ஒரு பீசஸோட மட்டும் நீங்க ஷோகேஸ்ல பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால நாங்க சொல்றோம், முழு சமூகத்தை நாங்க மாற்றணும், வியாபார சமூகம் முழுமையாக மாறணும், ஹராத்தை விட்டு தூரமாகணும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல்ல சொன்னாங்களா இல்லையா, ஒரு காலம் வரும் வருமானம் வாரத்தை மட்டும் பார்ப்பாங்க, ஹராம் ஹலாலை பத்தி யோசிக்க மாட்டாங்க. எனவே அந்த காலத்துல நானும் நீங்க சிக்கி கொண்டிருக்கிறோமா என்ற சந்தேகம் எங்க எல்லாருக்கும் இருக்குது. அவங்கள பார்த்தாலும் பிரச்சனை, எங்களை பார்த்தாலும் பிரச்சனை, ஒரு பொருளை விற்கலாது, அதில் இப்படி 1008 பிரச்சனை இருக்குது. எனவே சகோதரர்களே, எது நடந்தாலும் நாங்க மிக கவனமாக இருக்கிறோம். தெரியுமா, ஹராம் எங்கட பொருளாதாரத்தை சம்பந்தப்படவே கூடாது. அப்ப ஹராம் பொருளாதாரத்துல சம்பந்தப்படக்கூடாதுன்னா நாங்க படிக்கணுமா இல்லையா? படிக்கணும். அதனால எங்களுக்கு தெரியும், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவங்களோட ஆட்சி காலத்துல போட்ட ஓர்டர் என்ன தெரியுமா? அவங்க போடுறாங்க, லா யபிஅ ஃபீ சூகினா இல்லா மன் கத் தஃபக்கஹ ஃபித்தீன். எங்கட பஜார்ல எங்கட சந்தையில மார்க்கம் படிக்காதவங்களை தவிர வேற யாரும் பிசினஸ் பண்ணலாம். ஜனாதிபதி ஓர்டர். உமர் ரலியல்லாஹு என்ன ஓர்டர் போடுறாங்க? எங்கட பஜார்ல பிசினஸ் பண்ணணும்னா மார்க்கம் படிச்சிருக்கணும், இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் பத்தி படிச்சிருக்கணும், பிசினஸ் பத்தி ரசூல் என்ன சொல்லி இருக்காங்கன்னு படிச்சிருக்கணும். படிச்சவங்க மட்டும்தான் பஜார்ல வியாபாரம் பண்ணலாம். உமரது இந்த இடத்துல சொல்றது, நீங்க பிசினஸ்ல MBA முடிச்சிருக்கணும், பிசினஸ்ல டிகிரி முடிச்சிருக்கணும், டிப்ளோமா இன் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கணும், அதே மாதிரி MBA முடிச்சிருக்கணும். அதெல்லாம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராத்தை பத்தி என்ன சொன்னாங்க, ஹலாலை பத்தி என்ன சொன்னாங்க, எது கூடும் எது கூடுமான வியாபாரம் எது கூடாத வியாபாரம், இதை படிச்சவங்க தான் என்ன செய்யணும், அல்லாஹ் பத்தி பயம் இருக்கணும், நரகத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும், சொர்க்கத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஒருத்தரை ஏமாத்துற நேரம், பொய் சொல்ற நேரம், கலப்படம் செய்யற நேரம் அல்லாஹ்வோட பயம் வரணும். இது யாருக்கு வரும்? படிச்சவனுக்கு தான் வரும். அல்லாஹ்வை பத்தி முழுமையாக படிச்சவனுக்கு தான் ஏமாற்றம் செய்யற நேரத்துல உள்ளத்துல உறுத்தல் வரும். படிக்கலாம், இஸ்லாத்தை பத்தி கணக்கும் இல்லாட்டி அவன் 1008 கலவை செஞ்சுட்டு போயிடுவான், 1008 பொய்ய சொல்லிட்டு போயிடுவான். அதனால உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, படிச்சவங்க இருந்தா மட்டும் பஜாருக்கு வந்து பிசினஸ் பண்ணுங்கடா.
அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க தெரியுமா, மனித்தஜர கபல அன் யதஃபக்கஹ, யார் மார்க்கத்தை படிப்பதற்கு முன்னால் பிசினஸ்க்குள்ள வராங்களோ இரத்தமா ஃபிர் ரிபா, கண்டிப்பாக வட்டிக்கு போவாருன்றாங்க. மார்க்கத்தை படிக்காம பிசினஸ்க்கு வந்தா கண்டிப்பாக வட்டியில போய் நுழைஞ்சிருவாங்க. 3 முறை சொல்றாங்க, சும்மருத்தத்தம், அவர் போவாரே தான் வட்டிக்கு அப்படின்றாங்க. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா சகோதரர்கள்? ஒரு கடையை போட்டிருக்கிறாங்க, 2வது கடையை தொடங்குறதுக்கு ஒரு கண்டெய்னர் இம்போர்ட் பண்றாரு, 2வது 3வது கண்டெய்னர் இம்போர்ட் பண்றதுக்கு பேங்க்ல போய் லோன் எடுக்கிறான். இத்தனை பெர்சன்டேஜ் வட்டி தாரம் இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம்னு சைன் பண்ணி போட்டு லோன் எடுக்கிறார், 10K போடுறார், கிளியர் பண்றார், அவரோட ப்ராஃபிட் எடுத்துக்கொண்டு பேங்க்குக்கும் லோனை வட்டியோட சேர்த்து கட்டுறாரு. இவ்வளவு பெரிய ஹராம் அது. நீங்க ஒரு கண்டெய்னர் போடுறீங்க, ஒரு கண்டெய்னரை போட்டு சிம்பிளா ஒரு 5 லட்சம் ப்ராஃபிட் வைங்களேன், அதுல 1 லட்சத்துக்கு நீங்க வட்டி கட்டிட்டு வைங்களேன், 4 லட்சம் உங்களுக்கு ப்ராஃபிட்டா, அது சுத்தமான ஹராம். ஏன் ஹராம்? அதுல ரஅசுல் மால், அதுல மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல நீங்க லோன் வட்டிக்கு கடனாக எடுத்து நீங்க அதை நீங்க பிசினஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி நீங்க விக்கிறீங்களே, அந்த காசை கொண்டு வந்து உங்க மனைவிக்கு பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்குறீங்க, எவ்வளவு பெரிய ஹராம் தெரியுமா? வட்டி சாப்பிட்டால் குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? அதாவது ஷைத்தான் தீண்டியவனை போன்று எழும்புவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வட்டியை விடுறல இல்ல, நீங்க அல்லாஹ்வோட போர் செய்வதற்கு சமன் என்று சொல்கிறார். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழிப்பான் என்று சொல்கிறார். எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஅனல்லாஹு ஆகில ரிபா வ மூகிலஹு, வட்டி சாப்பிடுறவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், வட்டி சாப்பிட கொடுக்கிறவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம். இப்ப ஹஸ்பண்ட் வட்டி எடுத்து தான் பிசினஸ் பண்றாரு, மனைவிக்கு நல்லா தெரியும், அவர் வந்து கொடுக்கிறார், கொடுக்கிறதுக்கும் அவருக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. வட்டி தான் தெரிஞ்சுக்கொண்டு மனைவி சாப்பிட்டால் அவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கு, தெரிஞ்சுக்கொண்டு சாப்பிட்டார். அதனால சகோதரர்களே, எப்பயுமே கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அவங்களுக்குள்ள அந்தந்த கருத்துகள் வியாபார சம்பந்தமான ஷேர் பண்ணிக்கிறோம். நான் இதுதான் பிசினஸ் பண்றேன். அப்ப சில நேரம் ஹஸ்பண்டை விட மனைவி படிச்சிருந்தா அவன் சில ஐடியாக்களை கொடுப்பான். குர்ஆன் இப்படி வருது, ஹதீஸ் இப்படி வருது, ஹஸ்ரத் பயான் இப்படி சொன்னாரு, நீங்க தவந்துங்கப்பா, எங்களுக்கு வாகனம் இல்லாத இருக்கிற வாகனத்தை நீங்க பினான்ஸ்ல எடுத்திருக்கிறீங்க, பினான்ஸ் அதெல்லாம் எடுத்திருக்கிறீங்க, அதை திருப்பி கொடுத்து வாகனம் தேவையில்லை, ரோட் பஸ்ல போவோம், ட்ரெயின்ல போவோம், நடந்து போவோம், எங்களுக்கு ஹராமான மெத்தட்ல எடுத்த வாகனத்தை கொண்டு வந்து வீட்டு முன்னு நிப்பாட்டுறாங்க. வீடு சாதாரண வீடாக இருக்குது, டைல்ஸ் ஒன்னும் பிடிச்சில்ல, தராசு ஒன்னும் பிடிச்சில்ல, ஏர் கண்டிஷன் பிக்ஸ் பண்ணி ரோமலா இருக்குது. ஆனால் வட்டியில கை வச்சா எல்லாமே செய்யலாம் என்று இருந்தால் மனைவிமார்களை தடுங்க. வானம் இருக்கிறது போதும், அல்ஹம்துலில்லாஹ். நிரந்தரமான வாழ்க்கை சொர்க்கம் வேணும்னா இங்க வானம், இங்க ஹராம் வானம். அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, பரக்கத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹ் தந்தால் சொகுசாக வாழ்ந்துட்டு போவோம். அம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹதிஸ், அல்லாஹ் நிஅமத்தை தந்தால், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தந்தால் தாராளமாக என்ன செய்யுங்க, அதை யூஸ் பண்ணிட்டு போங்க, எந்த தவறும் கிடையாது. எனவே சகோதரர்களே, இந்த விஷயத்துல நாங்க மிக கவனமாக இருக்கணும். ஏனென்றால் இன்னொரு ஹதீஸ் இருக்குது, கொஞ்சம் பேர் சொல்றாங்க தானே பஜார மாத்த இயலாது, மௌலவி சொல்ற மாதிரி பஜார்ல எங்களை பிசினஸ் பண்ண இயலாதுன்னு சொல்றவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில 7088வது ஹதீஸ், قال رسول الله صلى الله عليه وسلم يوشك ان يكون خير مال المسلم, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல முஸ்லிம்கள் பிசினஸ் தேடுவாங்க, எதை சம்பாதிக்கிறோம் தேடுவாங்க, என்ன பிசினஸ் பண்றது தேடி தேடி பார்த்தா ஒன்றுமே கிடைக்காது. ஒரே ஒரு சாய்ஸ் கிடைக்கும், என்ன தெரியுமா? கனமுன் யத்பஉ பிஹா ஷாஃபல் ஜிபால் வ மவாக்கிஅல் கத்ர் யஃபிரு பிதீனிஹி மினல் ஃபிதன். தேடி தேடி பார்த்தா ஒன்னும் செட் ஆகிற வாக்கில், அங்கேயும் ஹராம், இங்கேயும் ஏமாத்தம், அங்கேயும் கலப்படம், அதுல 1008 பிரச்சனைண்டா அவன் கடைசியா சாய்ஸ் பண்ணுவான், ஒரு ஆடு கொஞ்சம் எடுத்து வளர்ப்போம். அதுவும் எங்க வளர்க்கிறது? ஆட்டை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு மலை உச்சியில அல்லது தண்ணீர் வடியக்கூடிய கணவாய்களை பள்ளத்தாக்குகளை போய் ஆடை வளர்த்து கொண்டு அதுல பாலக்கறந்து குடிச்சு கொண்டு அதுல வேற வருமானத்தை வச்சுட்டு குடும்பத்தை நடத்திட்டு போயிடும். கடைசி சாய்ஸ். ஏன் அவ்வளவு பெரிய பிரச்சனை வரும், ஃபித்னாக்கள் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனாலதான் சொல்றோம், மஸ்ஜிதுக்குள்ள மாத்திரம் பேசுறது எந்த பிரயோஜனமும் இல்லை. வியாபாரிகள் முன்னுக்கு வாங்க, ஒரு கெதரிங் ஏற்பாடு செய்யுங்க. ஏன்னா இது ஆக தலையை மீறி போகுது. இன்னைக்கு ஹராம் ஹலால் கணக்கே இல்லை. பேசுறவங்களை தப்பாக பார்க்கிற காலம். ஒரு வியாபாரம் ஹராம் என்று பேசினால் யாரு பேசினாங்க அவங்களை வேறொரு பிரச்சனையை வச்சு போலீஸுக்கு மாட்டி கொடுக்கிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தெரியுமா உங்களுக்கு? ஆனா இதுல மாட்டிப்பட போறது யாரு? எங்கட பிள்ளைகள், மனைவிமார்கள், எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினர்கள் மாட்டிப்பட போறாங்க. நாளைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும். எனவே சகோதரர்களே, ஹராம் எந்த காரணம் கூட நீங்களோட வாழ்வாதாரத்தை சம்பந்தப்படுத்துறாரு. அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எங்க வியாபாரங்கள்ல நடக்கிற பிரச்சனைகள். ஏன் இதை சொல்றோம்னா, இப்ப ரமதான் வரப்போகுது. ரமதான்ல நாங்க முன்பின் சுண்ணத்து தொழாதவங்க கூட முன்பின் சுண்ண தொழுவாங்க, துஹா தொழாதவங்க துஹா தொழுவாங்க, காலை மாலை திக்ர் ஓதாவங்க திக்ர் ஓதுவாங்க. அப்படி நிறைய மாற்றங்கள் வீட்டுல வரும்.
டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப வந்து டிவியில் இப்ப போனை தான் ஆஃப் பண்ணி வைக்கணும். சும்மா சொல்ற உதாரணத்துக்கு இப்ப டிவி எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, அது இது எல்லாம் முடிச்சு நாங்க இப்ப குர்ஆனும் கையுமா இருக்க போறோம். ஆனா நல்லம், அந்த மாற்றம் நல்லம். இதே மாற்றத்தோட உங்களோட பொருளாதாரத்தை ஒரு முஹாசபா செஞ்சு என்ன பிசினஸ் எப்படி இருக்குது, இது ஹராமா ஹலாலா, மெத்தட் ஹராமா ஹலா, இதையும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிட்டே ரமதானுக்குள்ள வாங்க. இதையும் ஃபில்டர் பண்ற ரமதான்ல வாங்க. நிறைய பாவ மன்னிப்பு கேட்கலாம், இஸ்திக்பார் செய்யலாம். கண்ணியமான லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு நமக்கு கிடைக்குது. எவ்வளவு ரமதானுடைய கால நோம்பு, பகல்ல நோம்பு பிடிக்கிறோம், இரவுல நின்று வணங்குறோம், அல்லாஹ் எங்களை தௌபாவால் அங்கீகரிக்கிறான். எல்லாரும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குறான். நிறைய துஆக்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. திருந்துறதுக்கு ரொம்பவுமே சான்ஸ் ஆன ஒரு மாதம் இந்த மாதம். எனவே அந்த மாதத்துடைய தலைப்பிறை கண்டு ரமதானுடைய அந்த நோன்புக்கு நுழைவதற்கு முன்னால் நீங்க எல்லாரும் நியத்து வைங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் முஹாசபா பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டுக்கு நீங்க நியத்து வச்சிருங்க, நாளைக்கு என்ன பிசினஸ் வந்து ஒரு என்ன ரீஸ்டடி பண்றேன், திரும்ப நான் இது சம்பந்தமாக நான் கொஞ்சம் ஆலோசிச்சு இதுல எது கூடுமோ அதை மட்டும் நான் செஞ்சுட்டு போறேன், இன்றைய நாளோடு நான் அதை முடிச்சு போடுறேன். ஏன் தெரியுமா சகோதரர்களே, அந்த ஒருத்தர் சைனாவுல மௌத்து, நான் ஒரு படிப்பினைக்காக சொல்றேன், ஜெம் பிசினஸுக்காக அந்த ஜெம்மை விற்கிறதுக்கு போனவர் சைனாவுல மௌத்து. எப்படி மௌத்து அவரோட தெரியுமா, இங்கிருந்து எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் போட்டுட்டு அவர் போறார், ரூம்ல தூங்குறார். அடுத்த நாள் காலையில போய் அந்த ஜெம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றார். இலங்கையிலிருந்து போன ஒரு சகோதரர் ஜெம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கையில் எடுத்துக்கொண்டு இங்குள்ள பார்ட்னருக்கும் மெசேஜ் போடுறார், சாமான் எல்லாம் எடுத்தாச்சு, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பாருங்க மனிதன் நிலைமை, நாளைய தினம் பஜாருக்கு போய் ஜெம் எல்லாத்தையும் காட்டுறோம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், நீங்களும் ஸ்ரீலங்காலிருந்து வாங்கன்னு சொல்லியாச்சு. சொல்லி இரவுல தூங்குறார். தூங்கி அடுத்த நாள் காலையில பஜார்ல டைம் ஆகுது, கோல் எடுக்கிறது. இலங்கையிலிருந்து ஒரு கோல் அடிக்கிறார், ஆன்சரே இல்லை. அப்ப சைனாவில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி, நான் ஒரு படிப்பினைக்காக சொல்றேன், கோல் அடிக்கிற ஆள் ஆன்சர் இல்லை, கொஞ்சம் போய் பாருங்கன்னு ரூமுக்கு போற கதவை தட்டுறாரு, திறக்கிறது இல்லை. அப்ப இங்க இருந்து ரூம்ல அந்த பாஸ்கோட் நம்பரை கொடுக்குறாரு, இந்த நம்பரை நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த டோர் ஓபன் ஆகுது. அப்ப இலங்கையை சேர்ந்த சகோதரர் பாஸ்கோட் நம்பரை கொடுக்கிறார், அவர் அந்த நம்பரை டோர்ல டைப் பண்ண டோர் ஓபன் ஆகுது. உள்ளுக்கு போய் பார்த்தா அந்த காட்சி பாருங்க, உள்ளுக்கு போய் பார்த்தா தலையில, அதாவது கையை தலையில வச்சுக்கொண்டு ஒரு காலுக்கு மேல போட்டுக்கொண்டு அந்த எடுத்த ப்ராடக்ட், அந்த ஜெம் கிட்டத்தட்ட 3 கோடி பெறுமதியான ஜெம், கிட்டத்தட்ட சொல்றேன், ஆட்கள் எடுத்துட்டு போனது, அதை தலைமாட்டில் வச்சுக்கொண்டு விடிஞ்சால் பஜாருக்கு போறது தூங்குறார். நைட்டுக்கு கதைச்சிட்டு படுத்தவர் காலையில எழுந்து கோல்தாரு, பஜாருக்கு போறதுக்கு முன்னாடி கோல்தார தூங்குறார். அப்படியே தலையில கை வச்ச லெவல்ல ஆள் தூங்கி கொண்டிருக்கிறார். போன அந்த சைனா சகோதரர் சொல்றார், பாராப்ப தூங்குறான். இங்கிருந்து சொல்றாங்க, தண்ணி ஊத்தி எழுப்பவன, பஜார் டைம் ஆகுது, இன்னும் போகாம என்ன செஞ்சு கொண்டு தண்ணி பாய எடுத்து ஊத்துன்றான். தண்ணியை ஊத்துறான், ஒன்றுமே இல்லை, சும்மா நிக்கிறான். தட்டி பார்த்த சகோதரர்களே, ஆள் மவுத். பாருங்க, கோடிக்கணக்கு பெறுமதியான கல்லு கையில் இருக்குது, ஜெம். விடிஞ்ச பஜாருக்கு போறதுக்கு நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டு சாதாரண ஒரு வாலிபண்ட நிலைமை யோசிச்சு பாருங்க பாப்போம். எவ்வளவு ஹோப்போட அந்த கல்லு வித்துப்பட்டா, அந்த ஜெம் வித்துப்பட்டா எனக்கு வாசி வந்தா என்னென்னலாம் செய்வேன் என்ற ஹோப்போட போயிருப்பாங்க. குடும்பத்தார்கள் எவ்வளவு ஒரு ஆசையோட அந்த புள்ளைய வழி அனுப்பி வச்சிருப்பாங்க. பாருங்க, அப்ப மரணம் அப்படித்தான், இதான் நிலைமை. அப்ப இங்கு உள்ளவங்க எல்லாம் பதறாங்க, எங்கடையும் ஜெம்ம கொண்டு போயிட்டா என்ன நிலைமை, ஆள் மௌத்து. அதே மாதிரி தன்சானியால பார்த்திருப்பீங்க, 2 வாலிபர்கள் காலியை சேர்ந்த சகோதரர்கள் ஆக்சிடென்டாலி மௌத்து, பிசினஸுக்கு போனவங்க. நான் என்ன சொல்ல வரேன், அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்டா, வியாபார சமூகத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். நாங்க நாளைக்கு திருந்துவோம், நாளண்டைக்கு திருந்துவோம், அடுத்த கிழமை திருந்துவோம், ரமதான் முடிஞ்சதுக்கு பிறகு திருந்துவோம், அல்லது வீடு கட்டினதுக்கு பிறகு திருந்துவோம், வெஹிக்கிள் வாங்கினதுக்கு பிறகு திருந்துவோம், அது வாரம் ஒன் த ஸ்பாட் திருந்துவோம். இப்ப திருந்துவோம். என்ன இதுக்கு என்ன வழி? ஹஸ்ரத் இப்படி எல்லாம் ஹராத்துல சம்பாதிச்சுக்கிறேன், என்ன வழி சொல்லுங்க, ஃபத்வாவை சொல்லுங்க. நாளைக்கு என்ன கடையை மூடணும்னா மூடுறேன், நாளைக்கு இதை விடணும்னா இதை விடுறேன். என்னத்தை செய்யுங்க? எத்தனை பேர் கேட்கறீங்க சகோதரர்களே? எத்தனை பேர் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை படிச்சு விளங்கி இஸ்லாத்துக்குள்ள வராங்க, வந்து அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் விடுறான். எங்களுக்கு கூட இல்லாது. நாங்க எந்த சஹாபாக்கள் வரலாறு படிச்சோம்? மதுபானம் காய்ச்சி கொண்டிருந்த சமூகம், பீப்பாய்கள் மதுபானங்கள் நிறைச்சி வச்சிருந்தாங்க சஹாபாக்கு சமூகம். இஸ்லாம் குர்ஆன் வசனம் இருக்குது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல், எல்லாமே ஹராம், எல்லாம் கூடாத வசனம் இருக்குது. உடனடியாக பீப்பாய்களை கொட்டி விடுறாங்க. சேர்த்ததை ஏற்கனவே வச்சிருக்கிறத நம்ம குடிச்சு போட்டு இனிமே சேர்க்காம இருப்போம், அது ஒன்றும் சரி வராது. காசு கொடுத்து வாங்கினது, கஷ்டப்பட்டு சேர்த்தது, இந்த முறை குடிச்சிட்டு அடுத்த முறையில விட்டுருவோமே, அப்படியெல்லாம் இருக்கல சஹாபாக்கள். இந்த சமூகத்தை பின்துயர்ந்தவர்கள் நாங்க, உடனே கொட்டினாங்க. அது ஈமான் சகோதரர்களே.
அதே மாதிரி ஹைபர் யுத்தம் நினைக்கிறேன் ஹிஜ்ரி, அதாவது ஹைபர் யுத்தம் நடக்குது. கழுதை இறைச்சியை சாப்பிடுறதுக்கு சமைச்சு கொண்டிருக்கிறாங்க, சட்டியில கொதிச்சு கொண்டிருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினோம்னா சாப்பிடுறதுக்கு ரெடி. உடனே அல்லாஹ்வுடைய வஹி வருது, கழுதை இறைச்சி இந்த நேரத்தோடு ஹராம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கழுதை இறைச்சி தடை செய்யப்பட்டு விட்டது ஹைபர் யுத்த நேரம். சஹாபாக்கள் அழைச்சு சொல்றாங்க. அப்ப அடுப்புல கொதிக்குது. எங்கட மனசு என்ன சொல்லும், அது இவ்வளவு நாளும் ஹலாலா தானே இருந்துச்சு, இப்பதானே ஹராம் வந்துருச்சு, ஆக்கினதை தின்னுட்டு இனிமேல் கழுதை இறைச்சி சமைக்காம இல்ல. ஒரு சஹாபி தயங்கி போய் நபிகளாட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கழுதை இறைச்சி சமைச்ச சட்டி இருக்குது, அந்த சட்டிய கழுகி எடுத்துக் கொள்ளட்டுமான்னு கேட்கிறாங்க. தயக்கத்தோட அதை கூட பயந்து தான் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை கொட்டி போட்டு சட்டி எடுங்கன்றாங்க. எனவே அந்த சஹாபாக்கள் எப்படி தெரியுமா சகோதரர்களே, ஒன்று செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிற நேரம் ஹராம் என்ற ஃபத்வா கிடைச்ச உடனேயே, அல்லாஹ்வுடைய வஹி வந்த உடனேயே ஒன்று யோசிக்கல, உடனடியாக கொட்டினாங்க. இந்த சமூகத்துல வளர்ற நாங்க ஏன் யோசிக்கணும் ஹராத்தை விடுறதுக்கு? ஏன் யோசிக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாவம். நிறைய பிரச்சனை. பின்னாடி சில விஷயங்களை சொல்ற பாருங்க சகோதரர்களே. இன்னைக்கு வியாபாரத்துல பொய் சொல்றது கூடாது எங்களுக்கு தெரியும், ஏமாற்றம் செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும், கலப்படம் செய்யக்கூடாது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு கண் முன்னால எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுல தெரிஞ்சு இன்னைக்கு கலப்படம் செய்யறாங்க. சைனாவுல கம்பெனிக்கு போய் சகோதரர்களே, ஜப்பான் ஒரு ப்ராடக்ட அதே பேரை போட்டு, ஜப்பான் ப்ராடக்ட்ஸ் இருக்குதானே, அதே குவாலிட்டி அதே வாக்குல அதே டிசைன்ல ஜப்பான் கம்பெனி எந்த பேர் அதுல பொறிக்குமோ அதே பேரை சைனாவில கொண்டு போய் காட்டி அங்க பொறிச்செடுத்து அந்த பதிஞ்செடுத்து அது போராட்டத்துக்கு என்ன தெரியுமா செய்யணும், சைனாவுல அடிச்சு கொடுக்குறான், மேட் இன் ஜப்பான் பாக்ஸே அடிச்சு கொடுக்குறான், ப்ராடக்டையும் காப்பி பண்ணி கொடுக்குறான். அந்த ப்ராடக்ட போடுறதுக்குரிய பாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பாக்ஸையும் எங்க அடிச்சு கொடுக்குறான், சைனாவுல அடிச்சு கொடுக்குறான், மேட் இன் ஜப்பான். யோசிச்சு பாருங்க, ரெண்டையும் ஸ்ரீலங்காக்கு இம்போர்ட் பண்றான். ரெண்டையும் ஸ்ரீலங்காக்கு இம்போர்ட் பண்ணி சைனாவுல அடித்த அந்த ப்ராடக்ட் அதுக்கும் இருக்குது ஜப்பான் பிராண்ட் நேம், சைனாவுல அடித்த பாக்ஸ் இருக்குது அதுலயும் இருக்குது மேட் இன் ஜப்பான். இவ்வளவு பெரிய ஏமாத்தமும் பொய்யும் பண்றதை பாருங்க. அந்த ப்ராடக்ட் அந்த பாக்ஸுக்கு போட்டு நாங்க எங்க கடையில விற்கிறோம். கேட்டா ஜப்பான் ஐட்டம் ஆஜி, ஆனா எங்கள்கிட்ட விலை குறோம். நீங்க அந்த கடைக்கு போனீங்கன்னா 1000 ரூபாய் சொல்றோம், எங்கள்கிட்ட நாங்க 750 ரூபாய் தரோம். நாங்க இப்படித்தானே பஜார்ல அடுத்தவனை சுரண்டி தின்ற ஆட்கள் இல்லையே. நாங்க வந்து அடுத்த ஆக்களை வந்து சும்மா ஒரு ப்ராஃபிட்டை வந்து இப்படித்தான். எங்களுக்கு பள்ளியில ஹஸ்ரத் பயான் சொல்லி இருக்கிறாரு, ரஹிமல்லாஹு இம்ரான் சம்ஹன் இதா பா சம்ஹன் இதஸ்தரா. வாங்குற நேரத்திலையும் விற்கிற நேரத்திலையும் நடுநிலைமையாக விலையை வச்சு விற்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். எனவே அந்த ரஹ்மத் எங்களுக்கு தேவை. அதனால நாங்க அடுத்தவங்களும் 1000 ரூபாய் விற்க மாட்டோம், 750 ரூபாய் விற்கிறோம். ஜப்பான் ஐட்டம் சுத்தமான ஹராத்தை செய்யறான். போதாதுக்கு ஒரு ஹதீஸை வந்து ஒரு துணை ஆதாரமா வச்சு கொடுறது. நாங்க அந்த கடமை விலை கூட்டி விற்கிறது இல்ல. அவன் 1000 ரூபாய் விற்கிறான் அசல் ஐட்டத்தை, 90 ரூபாய் கொஸ்டா இருக்கும், 100 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு 1000 ரூபாய் வைக்கிறான். இவன் அதையே காப்பி பண்ணி பொக்ஸைங்கான சைனாவோட ஜப்பான் என்ற பேரை போல அடிச்சுட்டு வந்து இங்க வந்து என்ன விற்கிறான்டா, விலை குறைய விற்கிற போராத்துக்கு போய் அதுக்கு துணையா ஒரு ஹதீஸை வைக்கிறான். அடுத்த கடையை கீழே போடுறதுக்கு அவன் 1000 ரூபாய்க்கு விற்கிறான். அதே ஐட்டத்தை ஒரே சொட்டு மாத்தம் இருக்காது சகோதரர். எனக்கு அப்படி பிசினஸ் நடக்குதா இல்லையா? கொஞ்சம் பேர் சைனாவில் லொட்டா ப்ராடக்ட போடுவாங்க, ஸ்ரீலங்காவோட பாக்ஸ் அடிப்பாங்க, மேட் இன் ஜப்பான் அடிப்பாங்க. சில ஐட்டங்கள் இருக்குது இந்தியாவோட ப்ராடக்ட்டுக்கு வந்து குவாலிட்டி கூட, இந்தியாவோட ஐட்டம் நல்லா. உதாரணமா ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா பஜாஜ்ல ஜெனுவின் வந்தா கொஞ்சம் எல்லாரும் விரும்பி வாங்குவாங்க. இல்ல என்ன செய்யறாங்க, அதை சைனாவோட அடிச்சுட்டு வந்து இதே மாதிரி பெக்கெட் அடிச்சு பாக்ஸ் அடிச்சு அங்க போடுவான். அல்லது ஜெனுவின் பார்ட்ஸ் பெக்கெட்டை முள்ள கலட்டுவான். முள்ள கலட்டு ஒரு கஸ்டமர் வாரீங்க, நீங்க வந்து ஒரு பஜாஜ் ஜெனுவின் ஐட்டம்னு கேட்குறீங்க, என்கிட்ட ஒர்க் ஷாப்பும் இருக்குது. அப்ப நான் உங்களுக்கு முன்னாடி காட்டி போட்டு அந்த அந்த பெக்கெட்டை வந்து நல்ல டேமேஜ் ஆகாத முறையில கலட்டி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை போட்டு தந்ததுக்கு பிறகு அந்த பெக்கெட் எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன். சைனாவில இருந்து வர நார்மல் ஐட்டம் பெக்கெட்ல போட்டு இன்னைக்கு வேண்டிய சீலர் வந்திருக்கு, சீலர்ல அடிச்சு மரம் கடையில போடுறது. இந்த ஜெனுவின் பஜாஜ் ஜெனுவின் பெக்கெட் பாருங்க பாப்போம். சரி, உங்களுக்கு அடுத்த கடையில் 5 ரூபாய் குறைச்சு தரணும் கொடுப்பான். அது 2-3 விஷயம் இருக்கு. ஒன்று பஜார்ல அடுத்த கொண்ட மார்க்கெட்டை கீழே போடுறீங்க, 2வது நீங்க ஏமாத்தம் செய்றீங்க. இன்னைக்கு அப்படி நிறைய நடக்குது. இன்னைக்கு ரமலான் காலம் வருது. ரமலான் காலத்துல இந்த ட்ரிங்க்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஷர்பத்தை விற்பாங்க இல்லையா, இது கூட கடைக்காரன் கேட்கிற விலைக்கு அதே மில்லி லிட்டர் அடிச்சு கொடுக்குறான். உனக்கு எவ்வளவு விற்கணும், 350 ரூபாய்க்கா தண்ணியை கொஞ்சம் கூட்டுறது, 500 ரூபாய் விற்கணுமா கொஞ்சம் டிக்காக்குறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ப்ராடக்ட குவாலிட்டியை மக்களுக்கு சொல்லி வில்லுங்க. இப்ப கேட்பாங்க 350 ரூபாய் 400 என்ன டிஃபரன்ஸ், இல்ல இது கொஞ்சம் திக்னஸ் கூட திக்னஸ் குறைச்சல் ஹலால் உங்களுக்கு. இதுல எந்த தவறும் இல்லை. நீங்க ப்ராடக்ட் ஆக நார்மல் குவாலிட்டி கிடைக்கிறீங்களா, நார்மல் குவாலிட்டின்னு சொல்லி வில்லுங்க. ஏன்னா பாருங்க சகோதரர்களே, இந்த ஏமாற்றம் சம்பந்தமாக ஒருத்தர் வரைவிலக்கணம் சொல்ற நேரத்துல இப்ப நாங்க பொய் சொன்னா பொய் மட்டும்தான்,
சப்ஜெக்ட் முடியுது. ஆனால் ஏமாற்றுதல் என்ற பகுதிக்குள்ள எவ்வளவு பாவம் அடங்குது பாருங்க. அல்-கிஷு ஸாஹிரத்துன் இஜ்திமாஇய்யத்துன் ஹதீரா. ஏமாற்றுதல் என்பது ஒரு பொதுவான சமூக விரோத செயல். அது எத்தனை பேர் பாதிக்கப்பட போறாங்க. ஒன்று யகூமு ஃபீஹல் கதிபு மகான சித்க். உண்மை சொல்ல வேண்டிய இடத்துல, உண்மையாக நடக்க வேண்டிய இடத்துல அந்த இடத்துல பொய் வருது, முதலாவது பாவம். வல் கியானத்து மகானல் அமானா. உங்களை நம்பி வாரான், அமானியமா உங்களை நம்பி வாரான். இந்த கடைக்காரன் ஏமாத்த மாட்டான், நல்ல ஜெனுவினா வியாபாரம் பண்ண பிசினஸ் பண்ற ஒரு வியாபாரி. அங்க எங்க உதாரணத்துக்கு வைங்களேன், ஒருத்தர் நிட்டம் இருந்து வரணும்னு வைங்களேன், அவருக்கு அங்க கடை இருந்தும் அவர் அந்த கடையில வாங்காம இல்லை, இங்க ஒரு திஹார்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிறார், அவர் சுப்பீரியர் ஐட்டம் தருவாருன்னு இங்கே நம்பி வாரார், உங்களை அமானிதமாக நம்புறார். இப்ப என்ன நடக்குது? வல் கியானத்து மகானல் அமானா. அமானிதம் பேர வேண்டிய இடத்துல துரோகம் நடக்குது. வல் ஹவா மகாம ருஷ்த். நீதம் செலுத்த வேண்டிய இடத்துல வந்து உங்களோட மனோ இச்சை அந்த இடத்துல போடுறீங்க, உங்களோட தன்னாவத்தினத்தை காட்டுறீங்க. நபரன் லிஹல்சி சாஹிபிஹா அலா இஹ்ஃபாஇல் ஹகீகா. அந்த ப்ராடக்ட்டுடைய ஹகீகத் இருக்குது, உண்மை தன்மையை முழுமையாக மறைக்கப்படுகிறது. வதஸீருல் பாத்தில். பாத்திலை அழகாக காட்டுறீங்க. ومثل هذا السلوك لا يستر الا من قلب غلب عليه الهوى والانحراف عن المنهج الرباني. இந்த இவ்வளோ மோசமான வேலையும் பொய், உண்மையாக நடக்க வேண்டிய இடத்துல பொய் வருது, அமானிதமாக அமானத்து பாதுகாக்க வேண்டிய இடத்துல வந்து கியானத் மோசடி வருது, நேர்மையாக நடக்க வேண்டிய இடத்துல கூட மனோ இச்சையை முற்படுத்தி வந்து அநியாயம் செய்றீங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியுமா வரும்? யாருக்கு தெரியுமா வரும்? இந்த வல் இன்ஹிராஃப் அனில் மன்ஹஜ் ரப்பானி. உண்மையான குர்ஆன் ஹதீஸ விட்டு தடம் புரண்டவனுக்கு தான் இந்த மனசு வரும். நல்லா விளங்குங்க. குர்ஆன் ஹதீஸ் பேசுறது ரமலான் காலத்துல 8 ரக்காத் தொழுறதா 23 ரக்காத் அதுல மட்டுமல்ல, அத்தஹியாத்துல விரலாற்றதா இல்லையா அதுல மட்டுமல்ல, தொழுகைக்கு பின்னால துஆ இருக்குதா இல்லையா அதுல மட்டுமல்ல, அதையும் பேசணும். நான் யாரையும் இழிவுபடுத்துறதுக்கோ நக்கல் பண்றதுக்கு சொல்லல. நான் என்ன சொல்ல வர விஷயம் என்றா, நோம்பு பெருநாள் எடுக்கிறது இன்டர்நேஷனலா லோக்கலா, இப்படி பல மசாலாக்கள் இருக்குது, வாழப்பிறகு மசாலாக்கள் இருக்குது. நாங்க பிள்ளைன்னு சொல்ல வரல, இது கூடுமா கூடாது, இதெல்லாம் பேசுற மாதிரி பிசினஸ்ல ஏமாத்துறத பத்தியும் பேசுங்க. பிசினஸ்ல பொய் சொல்வது கூடுமா கூடாத வியாபாரிகளுக்கு மத்தியில பேசுங்க. ஏமாற்றுதல் எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாவம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி என்றாங்க. சாதாரண பாவம் அல்ல. நீங்க கலப்படம் செய்யறது, ஏமாத்துறது, இந்த ஒரு ப்ராடக்ட்டை மாத்தி விற்கிறது, குவாலிட்டியை மாத்தி பெக்கெட்டை மாத்தி விற்கிறது, நாட்டுடைய கண்ட்ரி ஒரிஜினை மாத்தி விற்கிறது எல்லாம் சாதாரண பாவம் அல்ல. இது நபிகளாருக்கும் இப்படி மோசடி செய்யக்கூடியவருக்கும் இடையில தொடர்பே இல்லாமல் இருக்கிற பாவம் இது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஹதீஸ் நீங்க எல்லாரும் கேட்டு 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 சம்டைம் உங்களுக்கு அது அழுத்து போயிருக்கும். ஒரு நாளுக்கு ஒரு ஹதீஸ் அழுக்காது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ஹதீஸை நீங்க கேட்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜார்ல நடந்து போறாங்க. மர்ர அலா சுப்ரத்தி தஆமின். ஒரு உணவு குவியல் இருக்குது. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, உணவு குவியலை கை உள்ளுக்கு போட்டு வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்தா ஈரலிப்ப உணர்றாங்க, ஈரமா இருக்குது. அந்த வியாபாரிட்ட கேட்கிறாங்க, யா சாஹிபத் மஹாதா யா சாஹிபத் தஆம். ஏ வியாபாரி, இது என்ன ஈரமாக இருக்குது? அப்பதான் அந்த மனிதர் தயக்கத்தோட சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, மழை பெஞ்சிச்சு, மழை தண்ணி பட்டு இந்த உணவு ஈரமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆமிக யராஹு நாஸ். நீங்க உள்ளுக்கு தண்ணி பட்டதை எடுத்து மேலால மக்கள் பார்வைக்கு வைத்திருக்க கூடாதா? வார கஸ்டமர் பார்த்து வாங்குறதுக்கு தண்ணி பட்டு இருக்குது, விலையை குறைச்சு கொடுத்தாலும் வாங்கிட்டு போக விரும்பினார். அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? மூட்டை உள்ளுக்கு நீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க. தண்ணி பட்டதை எடுத்து மேலால வைக்க கூடாதான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. சொல்லி போடுறதுன்னு சொல்றாங்க, மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி. யார் ஏமாத்துறாங்களோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்றாங்க. யாரு பிசினஸ்ல ஏமாத்தம் செய்யறாங்களோ, ஃப்ராட் பண்றாங்களோ, பொய் செய்யறாங்களோ அவங்களுக்கும் நபிகளாருக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு சகோதரர்களே. இது எத்தனை பயான்ல சொல்றோம், எத்தனை கிளாஸ்ல விளங்கப்படுத்துறோம், எத்தனை இஜ்திமாக்கள்ல பேசுறோம். ஏன் எங்கட வியாபார சமூகம் மாறாம இருக்கிறாங்க? உண்மையிலே கவலையான விஷயம். எனவே சகோதரர்களே, திரும்ப திரும்ப சொல்ற என்ன தெரியுமா? பிளீஸ் பண்ணி தயவு செய்து சம்பாதிக்கிறது குறைவாக சம்பாதிச்சாலும் தயவு செய்து ஹராத்தை விட்டு ஒதுங்குங்க. ஏமாத்துறது வானம், கலப்படம் வானம். அடுத்த மக்கள் உங்களை நம்பி வந்து இவர் நல்ல ஐட்டத்தை தான் விற்பாரு நம்பி வார நம்பிக்கை துரோகம் வானம். இதெல்லாம் இஸ்லாத்துல எங்களை சுவர்க்கத்துடைய பாதையை அப்படியே மாற்றி நரகத்துடைய பாதையை காட்டக்கூடிய அதாவது வேலைகளாக இருக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இந்த திருத்தம் ஊர் வாரியாக மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய வியாபார சங்கம் முன் வந்து அடிக்கடி ப்ரோக்ராம்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்க, வியாபாரிகளுக்கு அழைப்பு கொடுங்க. அதே மாதிரி கொழும்பு போன்ற பிரதேசங்கள்ல யாரு செஞ்சாலும் நல்ல ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா? 3 வீல்கள்ல ஆட்டாட பின்னுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சில வார்த்தைகள் அதை போட்டிருக்கிறார். ஏமாத்துறது கூடாது,
கலப்படம் செய்வது கூடாது. ஒரு 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 கூலியால் வேலை செஞ்ச அவருடைய வியர்வை காயறதுக்கு முன்னாடி கூலியை கொடுக்கணும். சிங்கள மொழியில போட்டிருக்கிறான். உண்மையை சொல்ல போனா இருந்த அந்த ஹதீசுகள் நாங்க இவ்வளவு படிச்சாலும் பஜார்களுக்கு நாங்க திரிகிற நேரம் இந்த ஆட்டாகள், இந்த பதாதைகள், இந்த ஸ்டிக்கர்களை காட்டுற நேரம் எங்கட மனசு இன்னும் என்ன செய்ய ஃபில்டர் ஆகும். அடே இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, படிச்சிருக்கிறோம். வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமின், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். படிச்சது இருந்தாலும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும். நாங்க இந்த ஹதீஸை கிளம்பி திரும்ப வாசிக்கிறோம் உதாரணத்துக்கு. ஆனா அங்க பதாதைகளை காண்ற நேரத்துல இன்னுமே நம்மளோட உள்ளம் ரீஃப்ரெஷ் ஆகும். அடே உண்மைதானா, நாங்க ஏமாற்றக்கூடாது, நாங்க பொய் சொல்லக்கூடாது, துரோகம் செஞ்சிடக்கூடாது, கலப்படம் செஞ்சிடக்கூடாது என்று அந்த உள்ளம் இன்னும் எங்கள் என்ன செய்யும், நல்வழியின் பால் ஈர்க்க செய்யும். சந்தைக்குள்ள போறது ஓதுற துவா ஏன் எங்க முஸ்லீம் பசார்ல ஒட்டையலாம், ஏன் எங்க சொந்த கடையில ஒட்டையலாம் நான் கேட்கிறேன். ஏன் இந்த மாதிரி பதாதைகளை வந்து கடை முன்னுக்கு ஒட்டையலாம், கடையில கெஷியர் டேபிள் முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் இதொன்னு ஸ்டாண்டிங் இதொன்னு வச்சு ஒரு ஹதீஸ் எங்களுக்கு 3 லாங்குவேஜ்லயும் போடலாம், தமிழ்ல, இங்கிலீஷ்ல, சிங்களத்திலயும் போடலாம். வார கஸ்டமர் பார்த்து அதை பார்த்தாட்டே இப்படி ஒரு செய்தி ஒன்று இருக்குதுன்னா அவன் 10 முறை கடைக்கு வந்துட்டு போகல 11வது முறை திருந்த மாட்டார் என்று யாருக்கு சொல்லணும்? திருந்திட்டா நீங்க ஒரு கடையில வச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்து திருந்திட்டா என்ன நடக்கும்? எனவே சகோதரர்களே, வியாபாரிகள் மாறுவது என்பது முழு சமூகத்தையும் மாறக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு தாக்கம் அங்கே இருக்கிறது. ஏன்னா நீங்க ஹராத்தை சம்பாதிச்சு போட்டு சதக்காகிற பள்ளிக்கு அள்ளிக்கு எவ்வளவு கொடுத்து மேல் இல்லை, ஜக்காத்துக்களை கணக்கு பார்த்து எவ்வளவு கொடுத்து மேல் இல்லை. நீங்க ஃபெஸ்ட்டுக்கு அது வார வழிய பாருங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நிறைய ஹராம் சம்பந்தமாக பேசுறதாக நிறைய விஷயங்கள் இருக்குது. என்றாலும் ரமலானை முன்வைத்து ஹராத்தை தவிர்த்து கொள்வோம் என்று பேசுவதற்குரிய காரணம் என்னன்னு கேட்டால், எல்லா துறையிலையும் மாற்றம் காண வேண்டும் என்ற ஆசை வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய முஸ்லிம் சமூகம் இன்ஷா அல்லாஹ் வியாபார துறையிலும் இந்த மாற்றத்தை ரமலானுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் உருவாக்க வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தகவலை எத்தி வைப்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கடைசியாக 2-3 கேள்விகள் ஏற்கனவே வந்திருக்கிறது. அந்த கேள்விக்குரிய பதிலையும் இந்த இடத்துல சொல்லிவிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். அதுல ஒரு கேள்வி வந்திருக்குது. என்ன கேள்வி என்றால், பொதுவாக வெளிநாடுகளுக்கு போய் வியாபாரம் பண்ணக்கூடிய சகோதரர்கள் அதுல குறிச்சு கேட்டிருக்கிறாங்க. ஜெம் பிசினஸ் சம்பந்தமாக ஒரு கேள்வி. பொதுவாக எங்களுக்கு தெரியும், இலங்கைக்குள்ள ஜெம் பிசினஸ் செய்யறதாக இருந்தால் ரத்னபுர, நிவிச்சிகலை, அதே மாதிரி பஸ்ஸர, ரக்குவான், இப்படி பல இடங்களுக்கு நாட்டுக்கு போறோம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போய் ஜெம்களை வாங்கிட்டு வந்து பசார்ல விற்பாங்க, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அங்க போய் விற்பாங்க. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் என்ன செய்வாங்க, ஜெம்களை வாங்கிட்டு வருவாங்க. அதுல குறிப்பாக மடகஸ்கார் போவாங்க, அதே மாதிரி மொசாம்பிக் போவாங்க, தன்சானியா போவாங்க, பல நாடுகளுக்கு போவாங்க. இப்போ அந்த சகோதரர்கள் அங்க போய் வியாபாரம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேறு வேறு பொருட்களை இம்போர்ட் பண்றவங்க சைனாவுக்கு போய் இம்போர்ட் பண்ணுவாங்க, ஜப்பானுக்கு போய் இம்போர்ட் பண்ணுவாங்க. எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு போய் பொருட்களை கொள்வனவு செய்கிற நேரம் எங்களுக்கு அந்த நாட்டுடைய காசு தேவைப்படும். அப்படிதான் ஸ்ரீலங்கன் ருபீஸை கொண்டு போய் சைனாவுல ப்ரொடக்ட்களை வாங்கலாம். நீங்க சைனாவுக்கு போனா சைனாவுடைய மணி ஆரம்பி நீங்க அங்க வைத்து வாங்கணும். ஆரம்பி இருந்தா தான் சைனாவுக்கு வாங்கலாம். அதே மாதிரி நீங்க ஜப்பானுக்கு போனீங்க ஜெம் இருக்கணும். மொசாம்பிக்கு போய் ஜெம் வாங்குறதாக இருந்தா மொசாம்பிக்ல வந்து காசு வந்து தெரியும், அந்த மெட்டிக்கல் சொல்லுவாங்க, அல்லது மெட்டிகே சொல்லுவாங்க, அது இருக்கணும். தன்சானியாவுக்கு ப்ரொடக்ட் வாங்க, தன்சானியன் ஷிலிங், அந்த நாட்டு மணி ஷிலிங், அது வாங்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னா, இலங்கையிலிருந்து ஒருத்தர் போறார், எங்கேக்கு சைனாவுக்கு போறார். அவரு ஒரு இலங்கை நாணயம் ஒரு 50 லட்சம் ருபீஸுக்கு வந்து ஆரம்பிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாருன்னு அங்க பொருட்களை கொள்வனவு செய்கிறோம். இன்னும் 50 லட்சம் ஆரம்பி அவருக்கு தேவைப்படுது, அல்லது ஒரு 10 லட்சம் ஆரம்பி தேவைப்படுதுன்னு வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு. அவர்கிட்ட காசு இல்லை, சரிதானே? இப்ப என்ன செய்வாருன்னா, சைனாவில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட வந்து உண்டியல் செய்யற பார்ட்டி கிட்ட வந்து கடன் வாங்குவாரு. எனக்கு ஒரு 2 லட்சம் ஆரம்பித்தாங்க, ஸ்ரீலங்காவுக்கு நான் வந்ததுக்கு போறோம், ஒரு மாசத்துல நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், ஒரு மாசத்துல அதுக்குரிய ருபீஸை நான் செட்டில் பண்ணிடுவேன். சர்வசாதாரணமா இங்க நடக்குது. அதே மாதிரி மொசாம்பிக்கு வந்து கல் வாங்குறதுக்கு போவாங்க. அவன் மொசாம்பிக்ல என்ன காசு இருக்குது, மெட்டிக்கல் அல்லது மெட்டிகேஷன் சொல்லக்கூடிய அந்த காசு 15 லட்சம் எடுத்துட்டு போவாங்க ஜெம் வாங்குறதுக்கு. அங்க காசு போதாம போனா அங்க உண்டியல் செய்யற பார்ட்டிகளை சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு இன்னொரு 15 லட்சம் ரூபாய்க்கு இந்த மெட்டிகேஷ் தாங்க, மொசாம்பிக் சல்லியை தாங்க, நான் இலங்கை நாட்டுல இன்ஷா அல்லாஹ் திரும்பி வந்து 2 மாசத்துல உங்களுக்கு அதுக்குரிய ருபீஸை நான் செட்டில் பண்ணிடுவேன்னு. தன்சானியாவுக்கு போவாங்க, தன்சானியன் ஷிலிங், அங்க போய் அவங்களுக்கு அந்த காசு தேவைப்படுது. உண்டியல் செய்யற பார்ட்டிகள் கேட்பாங்க, எனக்கும் இதுல 1 லட்சம் ஷிலிங் தாங்க, நான் இலங்கையில வந்து 2 மாசத்துல இதனுடைய ருபீஸை வந்து திருப்பி தந்துடுவேன். பாக்குற நேரத்தில் எங்களுக்கு நல்ல மாதிரி விளங்கும். ஆனால் இதுவெல்லாம் இஸ்லாத்துல கூடாது, இது மார்க்கம் தடை செய்தது. சல்லிக்கு சல்லி மாறுற நேரம், ருபீஸ் டு யூஎஸ்டி,
ருபீஸ் டு ஆர்எம்பி, ருபீஸ் டு ஷில்லிங், ருபீஸ் டு மெட்டிக்கல். இந்த நாட்டு காசு இன்னொரு நாட்டு காசோட மாறுற நேரம், தங்கத்தோட ஒவ்வொரு காசு மாறுற நேரம் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் என்ன தெரியுமா? உடனுக்குடன் நடக்கணும். நீங்க இங்க ருபீஸ எடுத்துட்டு போறீங்களா, ஒருத்தர் ருபீஸ கொடுக்குறீங்களா, போய் திறங்கினத்தோட அங்க சல்லி கிடைச்சிருக்கும். அவர் அங்க உங்களுக்கு ஆரம்பி சைனால தாராரா, எடுத்து முடியறதோட இங்க நீங்க ஸ்ரீலங்கால ருபீஸ் ஏற்பாடு செஞ்சு அவருக்கு கொடுத்துடணும். ப்ரொசஸிங் டைம் 2 days 3 days 5 days ப்ரொசஸிங் டைம் லேட் ஆகலாம், அது பிரச்சனை இல்லை. இங்க ஒருத்தர் வரணும், அவர் ஜெஃப்னால இருக்கிறார், அவர் கொழும்புக்கு வந்து அவர் கொழும்புல இருந்து காலிக்கு போய் காலியில் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அந்த சல்லி ஒப்படைக்கிறதுக்கு ப்ரொசஸிங் டைமும் எடுக்கலாம். இது இஸ்லாத்துல அனுமதி. மற்றபடிக்கு எனக்கு வெளிநாட்டு காசை வெளிநாட்டுல வச்சு எனக்கு இத்தனை லட்சம் தேவை, நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்து 2 மாசத்துல ஒன்று செட்டில் பண்றேன். கடனுக்கு என்ன செய்யலாது? உண்டியல் மாற்றுதல் கூடாது. அது இந்திய சல்லியா இருக்கலாம், சைனாவா இருக்கலாம், உலகத்தினுடைய எந்த காசா இருக்கலாம், கடனுக்கு நாணய மாற்றம் கூடாது. இதுக்கு என்ன ஆதாரம் என்றா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க, இந்த ஹதீஸை பாருங்க. அபுல் மின்ஹால் என்று சொல்லக்கூடிய சொல்றாரு, குந்து அத்தஜிரு ஃபி ஸர்ஃப், நான் மணி எக்ஸ்சேஞ்ச் நாணய மாற்றம் செய்யக்கூடியவராக இருந்தேன். சஅல்து அல் பரா இப்னு ஆசிப் வ ஸைத் இப்னு அர்கம் அனி ஸர்ஃப், பரா இப்னு ஆசிப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரிடத்திலையும் ஸைத் இப்னு அர்கம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரிடத்திலையும் மணி எக்ஸ்சேஞ்சை பத்தி கேட்டேன். அவங்க சொன்னாங்க தெரியுமா, நாங்க 2 பேரும் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய சல்லி மாற்றக்கூடிய வியாபாரிகளாக நாங்கள் இருந்தோம். ஃபஸஅல்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி ஸர்ஃப். யார் சொல்றாங்க? பரா இப்னு ஆசிபும் ஸைத் இப்னு அர்கம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான சஹாபாக்கள் 2 பேர் சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து இந்த காசு மாற்றத மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றதை பத்தி நாங்க கேட்டோம். ஃபகால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன் கான யதன் பியதின், ஒரு காசுக்கு இன்னொரு காசை மாற்றுவது உடனுக்குடன் நடக்குமாக இருந்தால் ஃபலா பஸ், பரவல்ல, கூடும். வ இன் கான நஸாஅன் ஃபலா யஸ்லுஹ், கடனுக்கு நடக்குமாக இருந்தால் அது சரிப்பட்டு வராது. எங்க ஹதீஸ் வருது? புகாரியில 2060 இலக்க ஹதீஸாக பதிவு செய்திருக்கு. எனவே யாரும் வந்து இல்ல more than 90% மக்களே அப்படித்தானே எப்ப செய்யறாங்க, 90% அப்படித்தான் செய்யறாங்க, 95% அப்படி. எங்களுக்கு பெர்சன்டேஜ் முக்கியம் அல்ல. ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் திட்ட தெளிவாக இருக்குது, கடனுக்கு உண்டியல் மாற்றம் செய்வது கூடாது. இது மிக தெளிவு என்பதை நாங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு கேள்வி இருக்குது, சுருக்கமாக முடிச்சு கொள்றேன். ஒரே பொருள் தான், ஒரே பொருள், ஆனா கன்ட்ரி டிஃபரண்ட், குவாலிட்டியும் டிஃபரண்ட். இதெல்லாம் ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு பொருளாக விற்கலாமா? உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இப்ப ஸ்ரீலங்காவில் விளையக்கூடிய பொருட்கள் இருக்குது. இப்ப ஸ்ரீலங்காவில் வந்து இந்த பீனட், நெட்டகஜு ஸ்ரீலங்காலையும் உற்பத்தி நடக்குது, கேஷ்யூ அந்த கஜு ஸ்ரீலங்காலையும் உற்பத்தி நடக்குது. அதே மாதிரி இந்தியாவிலையும் நடக்குது, இந்தியாவிலையும் பீனட் உற்பத்தி நடக்குது, இந்தியாவிலையும் கேஷ்யூ உற்பத்தி நடக்குது. இப்ப இந்தியாவில இருந்து நீங்க இம்போர்ட் பண்றாங்க, ஸ்ரீலங்காவில இருந்து விற்கிறாங்க, சரிதானே? இப்ப சில்லறை கடை செய்யறவங்களுக்கு, ஹோல்சேல் கடை செய்யறவங்க, அடுத்தது கடாக்களுக்கு தெரியும். இப்ப கஜு பேக்கெட் 1 கிலோ எடுத்துட்டு போறீங்க, இது எவ்வளவு விலைன்னு கேட்டா அப்ப நாங்க சொல்லுவோம் 6000 6500, உதாரணத்துக்கு விலையை சொல்றேன். இதே நேரத்துல இம்போர்ட் பண்ணப்பட்ட கஜுவாக இருந்ததுன்னு சொன்னா அதை விட விலை குறையும். ஏன்னா குவாலிட்டி டிஃபரெண்ட் இருக்கு. ஸ்ரீலங்காவுடைய குவாலிட்டிக்கு வந்து ஒரு பெருமதி இருக்குது, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இலங்கை நாட்டினுடைய பீனட்டும் இலங்கை நாட்டினுடைய கஜுவும், அதே மாதிரி இலங்கை நாட்டினுடைய பயறு, இலங்கை நாட்டுடைய கவுப்பி எல்லாமே. உதாரணத்துக்கு இந்த விஷயங்கள் சொல்றேன். ஸ்ரீலங்காவுடைய ப்ராடக்ட் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி, நல்ல சத்துள்ள உணவு, இது எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எனவே ஸ்ரீலங்காவோட ப்ராடக்ட் வந்து விலை கூட, ஒரு 500 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய் விலை கூட. வெளிநாட்டுல இம்போர்ட் பண்றது வந்து குவாலிட்டி குறைச்சு. இப்ப பஜார்ல 2 ரேட் இருக்கும் தானே. இப்ப சில வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னா, இலங்கையினுடைய பொருளையும், உதாரணங்களே இதுவும் பயிறு தான் அதுவும் பயிறு தான், 2 ஒன்று, ஒரே பொருள் ஒரே இதுல ஒன்று, 2 ஒன்று மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொண்டு போய் பஜார்ல கொடுக்குறாங்க. சும்மா கொடுத்தா அது ஹலால். 2 நாட்டுடைய ப்ராடக்டை மிக்ஸ் பண்றீங்க, சும்மா கொண்டு போய் ஏண்ட ஒரு ப்ராடக்ட், இதே நான் விற்கிற பீனட், நான் விற்கிற கஜு, நான் விற்கிற பயறு, நான் விற்கிற கவுப்பி, ஏதோ சும்மா கொடுங்க, ஒரு விலையை நிர்ணயிங்க, இது உங்களுக்கு ஹலால். எப்ப ஹராமாக மாறும்டா, பஜார்ல வந்து ஸ்ரீலங்காட ப்ராடக்ட்டுக்கு நல்ல மார்க்கெட் பெய்து கொண்டு இருக்குது. நீங்க இம்போர்ட் பண்ணின ஐட்டத்தை கொண்டு வந்து அதுல மிக்ஸ் பண்றீங்க, கலக்குறீங்க. ஒரு மூட்டைக்கு ஒரு மூட்டை அல்லது 2 மூட்டைக்கு ஒன்று என்ற விகிதாசாரத்துல கலந்து அதை வேற பெக்கடிச்சு கொண்டு கொடுக்குறீங்க. ஆஜியார் சாமான் இருக்குது, ஸ்ரீலங்கா ஐட்டம் எடுங்க. அவன் எவ்வளவு தர உங்களுக்கு? ஸ்ரீலங்கா ஐட்டம் 6000 ரூபாக்கா, நான் உங்களுக்கு 5000 ரூபாய் தரேன், எடுங்களே. 1000 ரூபாய் குறைச்சு பிட்டா கொடுக்குறது. என்ன செஞ்சிருக்கிறான்? கலப்படம் செஞ்சிருக்கிறான். ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது, 2 சாப்பிடலாம். ஆனால் அவன் எதிர்பார்க்கிறது இலங்கையில் உற்பத்தி மட்டும்தான்.
நீங்க என்ன செய்றீங்க, வெளிநாட்டு உற்பத்தி கொண்டு வந்து அதுல மிக்ஸ் பண்றீங்க, மிக்ஸ் பண்ணி இலங்கை உற்பத்தி கொடுக்குறீங்க. சுத்தமான ஹராம் இது ஏமாற்றுதல், இது சுத்தமான ஹராம். அதே டைம்ல நீங்க இலங்கையிட பொருளை வேறவாக இல்லைங்க, வெளிநாட்டு பொருளை வேறவாக இல்லைங்க, அல்லது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு சொல்லுங்க, இது ஸ்ரீலங்காரையும் இம்போர்ட்டை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தந்திருக்கு சொல்லுங்க. ஒரு பொருளோட உண்மைத்தன்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுவதற்கு இஸ்லாத்துல இருக்குது, அனுமதி இருக்குது என்பதை புரிஞ்சு கொள்ளணும். எனவே இந்த விஷயத்துல மிக கவனமாக இருக்கணும். நான் சொன்ன உதாரணம் இது. நீங்க எந்த பொருளை விற்கிறதாக இருந்தாலும் கலப்படம் செய்வதை மிக்ஸ் பண்றதை நிச்சயம் கவனமாக இருக்கும். தேயிலை சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க Facebookல. இப்ப தேயிலை ஒவ்வொரு வகை இருக்குது, இதை மிக்ஸ் பண்ணி வித்தா கூடுமா கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க. இதுவும் அதே மாதிரிதான். நீங்க மிக்ஸ் பண்ண தேயிலைய இது ஏண்ட ப்ராடக்ட் அப்பா, நான் இந்த பேர்ல அடிக்கிறேன், இதை நீங்க குடிச்சு பாருங்க, இதை வித்து பாருங்கன்னு கொடுத்தா உங்களுக்கு ஹலால். ஆனா இது வந்து நம்பர் 1 குவாலிட்டி, நீங்க நம்பர் 3ஐயும் நம்பர் 1 மிக்ஸ் பண்ணி நம்பர் 1 தான் கொடுக்குறீங்க பாருங்க, அப்ப ஹராமாக மாறும். அந்த வார்த்தையிலையும் உங்களுடைய நியத்திலையும் ஹராம் ஹலால தீர்மானிக்கிறது. அதே மாதிரி சகோதரர்களே, இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க தெரியுமா, இன்னைக்கு பஜார்ல நடக்குது, அந்த கொஸ்டுக்கு வியாபாரம் பண்ணேலுமா? இன்னைக்கு அந்த கொஸ்டுக்கு நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க 500 ரூபாய், உங்களோட கொஸ்டே 500 ரூபாய் தான். ஆனா நீங்க சர்வசாதாரணமா பஜார்ல விற்பீங்க 450 ரூபாய், 50 ரூபாய் நஷ்டத்துக்கு விற்கிறீங்க. என்னடா இது புதிய ஒரு பிசினஸ், 5% ப்ராஃபிட் இல்லை உங்களுக்கு, இது கூடுமா? அன்பான சகோதரர்களே, இதுல நல்லா பாருங்க, இதுல நிறைய தஃசீல் இருக்குது, விளக்கம் இருக்குது. ஒரு மனிதன் எந்த நோக்கத்துக்காக வேண்டி அந்த கொஸ்டுக்கு விற்கிறானோ அவன் நோக்கத்தை பொறுத்துதான் ஹராம் ஹலால் தீர்மானிக்கப்படும், பாவமா பாவம் இல்லான்னு தீர்மானிக்கப்படும். இன்னமல்ல அமாலு பின்னியாத், உங்களோட செயற்பாடுகள் உங்களோட எண்ணத்தை பொறுத்து. அதே மாதிரி இஸ்தஃப்தி கல்ப, ஒரு உள்ளத்துல கேட்டு பாருங்க. உதாரணத்துக்கு வைங்களேன், உங்கள்ட்ட நிறைய ஸ்டாக்ல இருக்குது, இன்னும் 2 மாசத்துல எக்ஸ்பயர் டேட் ஆக போகுது. இதெல்லாம் நீங்க வச்சு கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே லாஸ்ட். 10 லட்சம் ரூபாய் சாமான் இருக்குது, இதை நீங்க சாதாரண விலைக்கு வித்தீங்கன்னா வித்து பண்ற ஸ்பீட் போதாது, 8 லட்சம் ரூபாய் சாமான குப்பையில கொட்ட வேண்டி வரும். ஆனா இப்ப நீங்க ஒரு சேல் போடுறீங்க, 500 ரூபாய் கொஸ்டான ப்ராடக்ட் 300 ரூபாய் போடுறீங்க, ஸ்டொக்க முடிக்கும். ஒரு நோக்கம் என்ன, அடுத்த வியாபாரியை கீழே போடுறது அல்ல, பஜார்ல எல்லா பொருளையும் அப்படியே பேலன்ஸ் ஆக வச்சு உங்களோட பொருளை விற்கணும் நோக்கம் இல்ல. உங்களோட உள்ளம் சுத்தம், உங்களோட கல்வி கிளியர். ஏன் நீங்க கொஸ்ட குறைச்சு போடுறீங்க, 500 ரூபாய்க்கு வாங்குறீங்க 300 ரூபாய்க்கு விற்கிறீங்க, இந்த 2 மாசத்துல எக்ஸ்பயர் ஆக போகுது. இப்ப எல்லாத்தையும் வித்து முடிஞ்சா ஒரு 3 லட்சம் ரொஸ்டோட 7 லட்சமாவது காப்பாற்றப்படும். ஒரு நோக்கம் நல்ல, அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்கு மாற்றமான நோக்கம் என்ன தெரியுமா, பஜார்ல எல்லாரும் இந்த ப்ராடக்டை விற்கிறான், எல்லாரையும் கீழே போடணும். என்னோட சல்லி பழம் இருக்குது, என்னோட பணப்பழம் இருக்குது, எல்லாரும் விற்கிறீங்களா, எல்லாருக்கும் காஸ்ட் 500 ரூபான்னு வைங்களேன், நான் 400 ரூபாய்க்கு விற்கிறேன். அடுத்தவங்கள்ட்ட மக்கள் போவாங்களா? போக மாட்டாங்க. எனக்கு கிட்ட எல்லாரும் வந்து வாங்குவோம். கடைசியில் என்ன நடக்கும், நான் வேணும் என்று பிளான் பண்ணி அவங்களை கீழே உளுத்தாட்டுறதுக்காக அந்த கொஸ்டுக்கு வியாபாரம் பண்ணினால் இது மார்க்கத்துல தடை, இது கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வியாபாரம் என்பது அது ஒரு வித்தியாசமான ஒரு பரந்த ஒரு பகுதி. எனவே வியாபாரிகள் தயவு செய்துகளை படிங்க. எந்த காரணங்களும் மார்க்கத்துக்கு முரணான வியாபாரங்களுக்கு போயிடாதீங்க. ஹராத்தை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். எது ஹராமா ஹலாலன் சந்தேகம் வருதோ அதையும் முழுமையாக தவிர்த்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய புனித ரமதானை தூய்மையான பொருளாதார திட்டத்தோடு இன்ஷா அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் அனைவருக்கும் கிருபை செய்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.